Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Praise God. Once again we welcome each one of you in the wonderful name of the Lord Jesus Christ. ஒரு விசையாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். On this beautiful Sunday morning we come together as a family of faith. இந்த அற்புதமான ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதிலே விசுவாச வீட்டாராய் நாம் கூடி வந்திருக்கிறோம். Whether you are in person or joining us online, we believe it's no accident that you are with us today. இந்த நாளிலே நீங்கள் இந்த ஆராதனையிலோ அல்லது ஆன்லைன் மூலமாக நீங்கள் கலந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் எதேர்ச்சியாக தற்செயலாய் நடக்கவே இல்லை என்பதுதான் உண்மையா இருக்கிறது. நீங்கள் எங்களோடு தான் இணைந்திருக்கிறீர்கள். The time we spend together will certainly be a time of blessing to you this morning. நாம் இன்றைக்கு நாம் செலவழிக்கதான நேரமானது மெய்யாகவே ஆசீர்வாதத்தின் நேரமாக இருக்கும். Let's open up our hearts and minds to God's infallible word. தேவனுடைய குற்றமற்ற திருவார்த்தைக்கு நம்முடைய சிந்தைகளையும் இருதயங்களையும் நாம் திறந்து வைப்போமாக. The title for this morning's message is இந்த காலை செய்திக்கான தலைப்பு என்னவென்றால் transforming turbulence into abundance. பாடுகளை பரிபூரணமாக மாற்றுதல். Amen. Amen. Transforming turbulence into abundance. பாடுகளை பரிபூரணமாக மாற்றுதல். Let's stand up to feet for the reading of the scripture. வேத வாக்கியங்களை நாம் வாசிக்கும்படிக்கு நாம் எழும்பி நிற்போமாக. Wherever you are, நீங்கள் எங்க இருந்தாலும் சரி, whether in the ground floor or in the second floor, I would request you to kindly stand up to your feet for the reading of the scripture. வேத வசனமானது வாசிக்கப்படும்படிக்கு நீங்கள் கீழ் தளத்தில் இருந்தாலும் சரி, இரண்டாம் தளத்தில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் தயவு செய்து நீங்கள் எழும்பி நிற்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். Let's turn our Bible to the book of Genesis chapter 41. ஆதியாகமத்தின் புத்தகம் 41வது அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். Let's read from verse 50 down to verse 52. வசனங்கள் 50 துவங்கி 52 முடிய வசன பகுதியை நாம் வாசிப்போம். Just 3 verses. மூன்றே வசனங்கள் தான். Genesis 41, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் verses 50 to 52. வசனங்கள் 50 துவங்கி 52 முடிய. Those who read in English can join me, and those who read in Tamil can join Pastor Daniel. ஆங்கில வேதாகம் வைத்திருக்கிறவர்கள் நம்முடைய பாஸ்டரையாவை பின்பற்றுங்கள், தமிழ் வேதாகம் வைத்திருக்கிறவர்கள் அடியனை பின்பற்றுங்கள். Genesis 41, reading from verse 50. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 50வது வசனம் துவங்கி. And unto Joseph were born 2 sons before the years of famine came, which Asenath the daughter of Potiphar the priest of On bare unto him. பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்து அவனுக்கு பெற்றாள். And Joseph called the name of the firstborn Manasseh, for God said he hath made me to forget all my toil and all my father's house. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். And the name of the second called Ephraim, for God hath caused me to be fruitful in the land of my affliction. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். God bless you. May please be seated. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தயவு செய்து அமருங்கள். Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. I would encourage you to listen to God's word attentively this morning. கவனமாக தேவனுடைய வார்த்தையை நீங்கள் செவி கொடுத்து கேட்கும்படிக்கு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். Don't allow your minds to wander, please. தயவு செய்து உங்கள் சிந்தை அலைபாயும்படிக்கு இடம் கொடுக்க வேண்டாம். This is the time of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய நேரமாய் இது இருக்கிறது. He wants to speak to you in a personal way. தனிப்பட்ட ரீதியிலே அவர் உங்களோடு பேச விரும்புகிறார். Amen. Amen. Now, if you are a student of the scriptures, நீங்கள் வேத மாணாக்கராய் இருந்தால் underline 2 phrases in verses 51 and 52. 51வது வசனத்திலும் 52வது வசனத்திலும் 2 சொற்றொடர்களை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். See verse 51. 51வது வசனத்தை பாருங்கள். Made me to forget. நான் மறக்கும்படி பண்ணினார். Amen. Made me to forget. நான் மறக்கும்படி பண்ணினார். And in verse 52, 52வது வசனத்திலே cause me to be fruitful. என்னை பழுக பண்ணினார். Cause me to be fruitful. என்னை பழுக பண்ணினார். Underline these 2 phrases. இந்த 2 சொற்றொடர்களை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். Verse 51, 51வது வசனத்திலே made me to forget. நான் மறக்கும்படி பண்ணினார். Verse 52, 52வது வசனத்திலே cause me to be fruitful. என்னை பழுக பண்ணினார். Now at the very outset, துவக்கத்திலே நான் சொல்கிறேன், I'm urged by the Lord to tell you. உங்களுக்கு சொல்லும்படிக்கு கர்த்தரால் நடத்தப்படுகிறேன். Are you listening? கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? Are you listening? கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? God will make you to forget your past
and cause you to be fruitful in the future. தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய கடந்த காலத்தை நீங்கள் மறக்கும்படி செய்து எதிர்காலத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படிக்கு சிறக்கும்படிக்கு தேவன் செய்வார். How many of you believe? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? God will make you to forget your past and cause you to be fruitful in the future. தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய கடந்த காலத்தை நீங்கள் மறக்கும்படிக்கு கர்த்தர் பண்ணுவார். எதிர்காலத்திலே நீங்கள் பலுகி பெருகும்படிக்கு தேவன் செய்வார். Some of your future is tied down to your past. உங்களில் சில பேருடைய எதிர்காலமானது உங்கள் கடந்த காலத்தோடு கூட கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. Today God wants to deal with both your past and with your future. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய கடந்த காலத்தோடும் உங்களுடைய எதிர்காலத்தோடும் கூட இடைப்பட விரும்புகின்றார். So that your present will be blessed. அதன் மூலமாக உங்களுடைய நிகழ்காலம் ஆசீர்வதிக்கப்படும். Are you listening? கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? God wants to deal both with your past and with your future so that your present will be blessed. உங்களுடைய நிகழ்காலம் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய கடந்த காலத்தோடும் உங்களுடைய எதிர்காலத்தோடும் கூட இடைப்பட விரும்புகிறார். I know this is a prophetic message from God's heart to this church. இந்த திருச்சபைக்கு தேவனுடைய இருதயத்திலிருந்து வருகிறதான தீர்க்கதரிசனமான செய்தி என்பதை அடியேன் அறிந்திருக்கிறேன். Sister, brother, சகோதரனே சகோதரியே, before God makes you fruitful, தேவனாகிய கர்த்தர் உங்களை பலுகி பருவ செய்வதற்கு முன்பதாக God has to make you forget certain things that had happened in your life in the past. கடந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலே நடந்த சில சம்பவங்களை நீங்கள் மறக்க பண்ணும்படிக்கு தேவன் விரும்புகிறார். Amen. Amen. Before God makes you fruitful, தேவன் உங்களை பலுகி பெருக செய்வதற்கு முன்பதாக God has to make you forget certain things that happened in your life in the past. கடந்த காலத்திலே உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை நீங்கள் மறக்கும்படிக்கு தேவன் செய்ய விரும்புகிறார். Do you know what God says in Isaiah? ஏசாயா புத்தகத்திலே தேவன் என்ன சொல்கிறார் தெரியுமா? Turn a Bible to the book of Isaiah chapter 43. ஏசாயா 43வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Verses 18 and 19. வசனங்கள் 18 19. It's a prophetic word to someone in this congregation. இந்த சபையாரிலே யாரோ ஒருவருக்கு தீர்க்கதரிசனமான வசனமாய் வருகிறது. Isaiah 43. ஏசாயா 43 verses 18 and 19. வசனங்கள் 18 19. The Lord looks at you and says, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், remember ye not the former things, neither consider the things of old. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். Behold, I will do a new thing, now it shall spring forth. Shall ye not know it? I will even make a way in the wilderness and rivers in the desert. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். How many of you believe this morning? எத்தனை பேர் இந்த காலை பொழுதிலே விசுவாசிக்கிறீர்கள்? The Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், my child, என் பிள்ளையே, remember ye not the former things. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். Don't consider the things of old. பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். Many things could have happened in your life in the past. கடந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நடந்து இருக்கலாம். The Lord says, don't consider those things. கர்த்தர் சொல்லுகிறார், அவைகளை எல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டாம். Because I am doing a new thing in your life. ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையிலே நான் புது காரியத்தை செய்கின்றேன். Because I am doing a new thing in your family. உங்களுடைய குடும்பத்திலே நான் ஒரு புதிய காரியத்தை செய்கின்றேன். Hallelujah. Hallelujah. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. For this reason, இந்த காரணத்திற்காக first of all, God gave Joseph Manasseh, and then God gave Ephraim. தேவனாய் கர்த்தர் யோசேப்புக்கு முதலாவது மனாசேயை கொடுத்து அதற்கு பிற்பாடுதான் எப்பிராயீமையை கொடுத்தார். Amen. Amen. What for? எதற்காக? For this reason. இந்த காரணத்திற்காக தான். Amen. Amen. So that Joseph would forget the past so that he can become fruitful in the future. எதிர்காலத்திலே யோசேப்பு பழுகும்படிக்கு, யோசேப்பு முந்தின பழையவைகளை மறக்கும்படிக்கு தேவன் செய்யும்படியா இப்படி செய்தார். Think of the wisdom of God. தேவனுடைய ஞானத்தை யோசித்து பாருங்கள். Amen. God gave Joseph Manasseh first and then Ephraim. தேவனாய் கர்த்தர் யோசேப்புக்கு முதலாவது மனாசேயை கொடுத்த பிற்பாடுதான் எப்பிராயீமை கொடுத்தார். Manasseh means what? மனாசே என்றால் என்ன அர்த்தம்? Made me to forget. என்னை மறக்க பண்ணினார்.
Ephraim means what? எப்ராயிம் என்றால் என்ன அர்த்தம்? Cause me to be fruitful. என்னை பலுக பண்ணினார். I want to tell you as God's spokesman this morning. தேவனுடைய பிரதிநிதியாக அடியேன் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். Sister, brother, சகோதரனே சகோதரியே, God wants to do two things in your life today. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ரெண்டு காரியங்களை செய்ய விரும்புகிறார். The Lord says, கர்த்தர் சொல்கிறார், my child, என் பிள்ளையே, you have so many regrets and remorse in your life. உங்கள் வாழ்க்கையில अनेक வருத்தங்கள், अनेक மன தாங்கல்கள் இருக்கிறது. Many things happened in the past that have broken your heart. உங்களுடைய இதயத்தை உடைக்கக்கூடிய अनेक சம்பவங்கள் நடந்து விட்டது. You are not able to forget them. அவைகளை உங்களால் மறக்க முடியவில்லை. Things happened years ago, still haunting you today. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த சம்பவம் இன்றைக்கு உங்களை வதைத்துக் கொண்டிருக்கிறது. Your past memories are haunting you day in and day out. நாள்தோறும் இரவும் பகலும் கடந்த கால நினைவுகள் உங்களை சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறது. But today the Lord says, ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், I am going to make you forget those things. அவைகளை எல்லாம் நீங்கள் மறக்கும்படிக்கு நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். In other words, the Lord says, மறுவார்த்தையிலே கர்த்தர் சொல்லுகிறார், I am going to erase those past painful memories from your thought realm. உங்களுடைய சிந்தை உலகத்தில் இருந்து அந்த வலி வேதனை அளிக்கக்கூடியதான கடந்த நிகழ்வுகளை எல்லாம் உங்கள் சிந்தை உலகத்தில் இருந்து நான் அழித்து விட போகிறேன். And secondly, இரண்டாவதாக the Lord says, I'm going to make you fruitful in the place where you are at present. நிகழ்காலத்திலே நீங்கள் இருக்கிற இடத்திலே நான் உங்களை பழுகி பெருகும்படிக்கு செய்ய போகிறேன். Is it too good to believe? நம்புவதற்கு கஷ்டமா இருக்கா? The Lord says, கர்த்தர் சொல்கிறார், if you believe, you will see the glory of God. நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். Hallelujah. Hallelujah. Don't ever think that you're here today by accident. ஏதோ தற்செயலா வந்துட்டேனே அப்படி நினைக்காதீங்க. No, God has brought you here just to hear this prophetic message. இந்த தீர்க்கதரிசனமான செய்தியை நீங்கள் செவி கொடுத்து கேட்கும்படிக்கே தேவனே உங்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Now God lays lot of importance to the names of the individual in the Bible. வேதாகமத்திலே தனிநபருடைய பெயருக்கு என்று தேவனாய் கர்த்தர் அதிக முக்கியத்துவத்தை தருகிறார். We name our children using the names of great men and women in the history. சரித்திரத்திலே புகழ்பெற்ற மனிதர்களுடைய மாமனிதர்களுடைய பெயர்களை எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் பெயர் சூட்டுகிறோம். நம்முடைய பழக்கம். Listen to me. கவனித்து கேளுங்கள். We name our children using the names of great men and women of God in the history. சரித்திரத்திலே தேவனுடைய பெரிய மாமனிதர்களுடைய பெயர்களை எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டுகிறோம். But the Jews named their children according to the circumstances preordained by God. ஆனால் யூதர்களோ அந்த பிள்ளைகளுக்காக தேவனாய் கர்த்தர் முன் ஏற்படுத்தின சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு அந்த பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டுவார்களாம். Therefore we should be purely guided and led by the Lord in naming a child or a person. அல்லது ஒரு நபருக்கு பெயர் சூட்டுவதோ ஒரு பிள்ளைக்கு பெயர் சூட்டும் பொழுது தேவனுடைய வழிநடத்துதலை நாம் மிக கவனமாய் பின்பற்ற வேண்டியது அவசியமா இருக்கிறது. From the names of the two sons of Joseph, யோசேப்பினுடைய ரெண்டு குமாரர்களுடைய பெயர்களை வைத்து we can understand Joseph's heart's attitude towards God's dealing in his life. யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் வழிநடத்தின அந்த விதத்தோடு கூட எப்படிப்பட்ட பிரதிபலிப்பை காண்பித்தார் என்பதை அந்த ரெண்டு பெயர்கள் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும். Brother, sister, சகோதரனே சகோதரியே, have you ever been misunderstood by your family? உங்கள் சொந்த குடும்பமே உங்களை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறதை உணர்ந்திருக்கிறீங்களா? Abused by others? மற்றவர்களாலே நீங்கள் அதாவது ஈனமாக நடத்தப்படுகிறது. Has your boss ever lied about you? உங்களை குறித்து உங்களுடைய தலைமை அதிகாரி பொய் சொல்லி இருக்கலாம். Have your friends forgotten you at any time? உங்களுடைய சொந்த நண்பர்களே உங்களை எப்போதாவது மறந்திருக்கிறார்களா? How do you handle these hurts in life? இப்படிப்பட்ட மனதிலே காயங்களை எல்லாம் எப்படி கையாள்வது? Have you ever been deserted by someone whom you loved so much? நீங்கள் அதிகமாய் நேசித்த நபராலே கைவிடப்பட்டு தன்னந்தள்ளியிலே தவிக்க விட்டப்படுகிறீர்களா? Have you ever been treated with contempt? அவதூறாக தூஷணமாய் நடத்தப்பட்டது உண்டா? Are you facing injustice in your own home? உங்களுடைய சொந்த குடும்பத்திலே அநியாயத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறீங்களா? Are you reaping evil for the good you have done to others? நன்மையை தானே செஞ்சேன், எனக்கு ஏன் தீமையை அறுவடையா அனுபவிக்கிறேன் அப்படி நீ யோசிக்கிறீங்களா? Have you ever been falsely accused by other people? நீங்க செய்யவே செய்யாத
காரியத்துக்காக உங்க மேல பழி சொல்லி குற்றம் சாட்டப்படுது உண்மையா? Or you being hated for no reason? காரணமே இல்லாம பகைக்கப்படுகிறது உண்மையா? You expected something good, நன்மை வரும்னு நீங்க எதிர்பார்த்தீங்க, but something happened contrary to your expectation. எதிர்பார்ப்புக்கு மாறாதான் காரியம் எல்லாம் நடந்துடுச்சு. And therefore you are frustrated and not able to adjust to your present situation. ஆகவே மனவிரக்தி அடைந்து நிகழ்கால சூழ்நிலையோடு கூட உங்களால் ஈடு கொடுக்க முடியவில்லை. You are presently deeply wounded and you are hurt in your life. நிகழ்காலத்திலே ஆழமாக நீங்கள் காயப்பட்டு உள்ளத்திலே அதிகமாக துயரப்பட்டு துக்கத்திலே இருக்கிறீர்கள். One man in the Bible experienced all these things. இவைகள் அனைத்தையும் வேதாகமத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் அனுபவித்தான். He went through some terrible suffering, yet he found the secret for having a happy heart. பயங்கரமான பாடுகள் வழியாய் அவர் கடந்து சென்றாலும் பாதை வழியாய் சென்றாலும் மகிழ்ச்சியான இருதயத்தை கொண்டு அனுபவிப்பதற்கான ஒரு ரகசியத்தை அவர் கண்டுபிடித்தார். That man of course was Joseph in the Old Testament. அந்த மனுஷன் வேறு யாருமே இல்லை, பழைய ஏற்பாட்டு யோசேப்பு. Now when I mention the name Joseph, யோசேப்பு என்ற பெயரை சொன்ன மாத்திரத்திலே no doubt many different scenes come to your mind. உங்களுடைய சிந்தைக்குள்ளாக பல சம்பவங்கள் வந்திருக்கும், சந்தேகமே இல்லை. You may remember Joseph as a misunderstood brother. தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட சகோதரனாக யோசேப்பை ஒருவேளை நினைவு கூறுவீர்கள். His brothers envied him and hated him so much that they were even ready to kill him. பாருங்கள், அவருடைய சகோதரர் அவர் மீது பொறாமைப்பட்டு அவரிடத்திலே கோபம் கொண்டார்கள். எந்த அளவிற்கு அவரை கொல்லவும் துணிந்து விட்டார்கள். However, a caravan of merchants came along and they sold him into slavery instead. அப்படியானால் அப்படி இருந்து கூட வணிகர்களுடைய வாகனங்கள் வந்தபோது இந்த யோசேப்பை அடிமைத்தனத்துக்குள்ளாக விற்று போட்டார்கள். Or you may think of Joseph as a faithful worker. அல்லது யோசேப்பை ஒரு உண்மையுள்ள வேலைக்காரனாக நீங்கள் நினைத்து பார்க்கலாம். He became Potiphar's steward and God blessed him. போத்திபாரனுடைய வேலைக்காரனாக அவர் இருந்தார், தேவன் அவரை ஆசீர்வதித்தார். Likewise, you may recall Joseph as a suffering prisoner. யோசேப்பை ஒரு பாடு அனுபவிக்கிற ஒரு சிறை கைதியாக கூட நினைத்து பார்க்கலாம். When he was tempted by Potiphar's wife, போத்திபாரனுடைய மனைவினாலே அவர் சோதிக்கப்பட்ட போது he refused to yield himself to her seduction. அவருடைய சோதனைக்கு இந்த யோசேப்பு தன்னை விட்டு கொடுக்க மறுத்து விட்டார். And so Joseph was thrown into the prison. ஆகவே யோசேப்பு சிறை காவலிலே அடைக்கப்பட்டார். For 13 years, 13 ஆண்டுகள் Joseph went through the valleys and the mountain tops. யோசேப்பு பள்ளத்தாக்கு மலை சிகரம் இந்த அனுபவங்களோடு சென்றார். Went through suffering and glory. பாடுகளும் மகிமையின் பாதை வழியாக சென்றார். Finally, at the age of 30, இறுதியாக 30வது வயதிலே we find Joseph as the governor of Egypt. யோசேப்பு எகிப்தினுடைய அதிபதியாக பார்க்கிறோம். He interpreted Pharaoh's dream and won his release from the prison. பார்வோனுடைய அந்த சொப்பனத்துக்கு வியாக்கியானம் சொல்லி தன்னுடைய சிறை காவலினுடைய விடுதலை பெற்றுக் கொண்டார். Attained the position as a premier of Egypt. எகிப்தினுடைய அதிபதியான ஒரு ஸ்தானத்தை பெற்றார். The Lord used Joseph to save his family and many others from starvation during those terrible years of famine. அந்த பயங்கரமான பஞ்ச ஆண்டுகளிலே யோசேப்பு பாருங்கள் தன்னுடைய குடும்பத்தையும் அநேகரையும் அவர்கள் போஷித்து பராமரிக்கும்படியாக நடத்தப்பட்டார். Joseph was indeed a great man. உண்மையிலே இந்த யோசேப்பு ஒரு மாமனிதன் தான். He was misunderstood and envied by his brothers. சகோதரர்களாலே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு பொறாமைப்படப்பட்டார். Yet he never stopped loving them. ஆனாலும் தன் சகோதரர்களை நேசிக்கிறதிலே நிறுத்தவே இல்லை. He was mistreated by his boss. தன்னுடைய தலைமை அதிகாரினாலே தவறாக நடத்தப்பட்டது உண்மை. Yet he remained as a faithful worker. ஆனாலும் உண்மையுள்ள வேலையாளாய் நிலைத்து நின்றார். He was himself a suffering prisoner. பாடு அனுபவிக்கிற ஒரு சிறை கைதியாக இருந்தார். Yet he reached and served his fellow inmates. ஆனாலும் கூட சிறை கைதிகளாக இருந்த கூட இருந்தவர்களை அணுகி அவர்களுக்கு சேவை செய்தார். He was a wise governor. ஒரு ஞானமுள்ள அதிபதியாக இருந்தார். Who used this power to help others rather than doing something for himself. தன்னுடைய வல்லமை அதிகாரத்தை தனக்கென்று பயன்படுத்திக் கொள்ளாமல் மற்றவர்களுடைய நன்மைக்காக எடுத்து பயன்படுத்தினார். Dear child of God, அருமையான தேவ பிள்ளையே, what was Joseph's secret of victory in the midst of suffering and adversity? பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கடியின் மத்தியிலே யோசேப்பினுடைய வெற்றிக்கான ரகசியம் தான் என்ன? We find his secret in the names that he gave to his two sons. தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கு அவர் சூட்டின பெயரிலே தான் அவருடைய வெற்றிக்கான ரகசியம் இருக்கிறது. When Joseph was elevated to his position as a governor, எகிப்தினுடைய அதிபதியாக இந்த யோசேப்பு பதவி உயர்த்தப்பட்ட போது Pharaoh chose a bride for him. பார்வோன் இவருக்கான ஒரு மணவாட்டியை தேர்ந்தெடுத்தார். And Joseph, his wife Asenath, had 2 sons.
யோசேப்புக்கும் அவருடைய மனைவியாகிய அசீனத்துக்கும் 2 பிள்ளைகள். Now in the passage we read this morning, இந்த காலை பொழுதிலே நாம் வாசித்த அந்த வசன பகுதியிலே Joseph gave Hebrew names to his sons rather than Egyptian names. யோசேப்பு தன்னுடைய 2 குமாரர்களுக்கு எகிப்திய பெயர்களை சூட்டாமல் எபிரேய பெயர்களை சூட்டினார். The name Manasseh means மனாசே என்றால் made me to forget. என்னை மறக்க பண்ணினார். The name Ephraim means எப்ராயிம் என்றால் caused me to be fruitful. என்னை பலுக பண்ணினார். These names reveal Joseph's attitude about everything that had happened to him since the time he came to Egypt. எகிப்துக்கு இந்த யோசேப்பு வந்த நாள் முதற்கொண்டு அவருடைய வாழ்க்கையிலே நடந்த எல்லாவற்றுக்கும் பிரதிபலிப்பாக இந்த 2 பெயர்களை இந்த யோசேப்பு பெயர் சூட்டினார். Joseph, instead of harboring resentment and anger, யோசேப்பு தன்னுடைய மனதுக்குள்ளாக மன வருத்தத்தையும் ஆத்திரத்தையும் கோபத்தையும் வளர்த்துக் கொள்வதற்கு பதிலாக Joseph was able to see God's purpose in his suffering. தன்னுடைய பாடுகளிலே தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை தேடி கண்டுபிடிக்க யோசேப்பால் முடிந்தது. And he was able to forget those who wronged him. தனக்கு தீமை செய்த மக்களையும் யோசேப்பால் மன்னிக்க முடிந்தது. Dear child of God, அருமையான தேவ பிள்ளையே, Joseph had learned 3 lessons from his suffering and servitude. தன்னுடைய பாடுகளின் மூலமாக தன்னுடைய அடிமைத்தனத்தின் மூலமாக 3 நல்ல பாடங்களை யோசேப்பு கற்றுக்கொண்டார். And that's the lesson the Holy Spirit wants us to learn today. இந்த நாளிலே இந்த பாடங்களை தான் நாம் கற்றுக்கொள்ளும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். It's vital that we learn these 3 lessons that Joseph learned from his suffering. யோசேப்பு தன்னுடைய பாடுகளின் மூலமாக கற்றுக்கொண்ட இந்த 3 பாடங்களை நாம் கற்றுக்கொள்வது முக்கியமானது. We need to learn these lessons from his example. அவருடைய முன் உதாரணத்தில் இருந்து இந்த பாடங்களை எல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். And we need to apply this teachings to a personal life. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த போதனையை நாம் அபியாசப்படுத்த வேண்டும். Amen. Amen. If you apply these truths to your life, இந்த சத்தியங்களை உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவீர்களானால் you too can transform your pain into purpose. நீங்களும் கூட உங்களுடைய வலியை ஒரு நோக்கமாக மாற்றிட முடியும். Just 3 brief thoughts this morning. இந்த காலை பொழுதிலே 3 சிறிய குறிப்புகள். Easy to remember, yet it is profound. ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது சுலபமானது, ஆனால் ஆழமான அர்த்தம் கொண்டது. Number 1, முதலாவது lesson of forgetfulness. மறப்பதின் பாடம். Lesson of forgetfulness. மறப்பதின் பாடம். Number 2, இரண்டாவது lesson of fruitfulness. பெருக்கத்தின் பாடம். Lesson of fruitfulness. பெருக்கத்தின் பாடம். Number 3, மூன்றாவது lesson of God's faithfulness. தேவனுடைய உண்மையின் பாடம். Lesson of God's faithfulness. தேவனுடைய உண்மையின் பாடம். What's number 1? முதலாவது என்ன? சத்தமாய் சொல்லுங்கள். Lesson of forgetfulness. மறப்பதின் பாடம். What's number 2? இரண்டாவது என்ன? Lesson of fruitfulness. பெருக்கத்தின் பாடம். What's number 3? மூன்றாவது என்ன? Lesson of God's faithfulness. தேவனுடைய உண்மையின் பாடம். All of the Spirit of God will speak to you this morning. இந்த காலை பொழுதிலே தேவ ஆவியானவர் உங்களோடு பேசும்படி இடம் கொடுங்கள். Number 1, முதலாவது lesson of forgetfulness. மறப்பதின் பாடம். Genesis 41:51. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 51வது வசனம். We already read this verse this morning. ஏற்கனவே இந்த வசனத்தை நாம் வாசித்திருக்கிறோம். Genesis 41:51. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 51வது வசனம். Joseph called the name of the firstborn Manasseh, for God said he had made me forget all my toil and all my father's house. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். I want you to read this verse again. இந்த வசனத்தை நீங்கள் மறுபடியும் வாசிக்கும்படி கேட்கிறேன். Genesis 41:51. ஆதியாகமம் 41:51. Joseph called the name of the firstborn Manasseh, for God said he had made me forget all my toil and all my father's house. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். Amen. Amen. The years in Egypt had taught Joseph how to forgive and forget. எப்படி மன்னிப்பது, எப்படி அதை மறப்பது என்பதை எகிப்தில் இருந்ததான நாட்கள் யோசேப்புக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தது. Of all the people in the Bible, வேதாகமத்தில் உள்ள அனைத்து மக்களிலும் no one had more reason to harbor resentment or to seek revenge than Joseph. யோசேப்பை தவிர்த்து வேறு எந்த ஒரு நபராலும் கூட தன்னுடைய இருதயத்துக்குள்ளே கோபத்தை வளர்த்துக் கொண்டு மன்னிக்காத சுபாவத்தை வளர்த்துக் கொள்வதற்கு தகுதியான நபர் வேறு யாருமே இல்லை. Just think of the way his 10 brothers treated Joseph. யோசேப்பினுடைய 10 சகோதரர்கள் யோசேப்பை எப்படி நடத்தினார்கள் என்பதை சற்று யோசித்து மாத்திரம் பாருங்கள். We know God gave Joseph 2 wonderful dreams. தேவனாய் கர்த்தர் யோசேப்புக்கு அற்புதமான 2 சொப்பனங்களை தந்தார். And God showed him that one day he
he would be the ruler and all his brothers would come and bow down before him. ஒரு நாள் இந்த யோசேப்பு அதிபதியாய் இருப்பார், அவருடைய சகோதரர்கள் யாவரும் வந்து இவருக்கு முன்பதாக பணிவார்கள் என்பதை தேவன் காண்பித்தார். And when Joseph shared his dream with his brothers, தன்னுடைய சகோதரரிடத்தில் யோசேப்பு தன்னுடைய சொப்பனத்தை பகிர்ந்து கொண்டபோது they envied, mocked him and ridiculed him. அவர் மீது பொறாமை கொண்டு ஆகடியம் பண்ணி பரியாசம் பண்ணினார்கள். The jealous soon grew into hatred. அந்த பொறாமை வளர்ந்து வளர்ந்து பகையாக மாறியது. One day when Joseph was sent to the field by his father to see the welfare of his brethren, தன்னுடைய சகோதரருடைய சேமத்தை விசாரிக்கும்படிக்கு சொந்த தகப்பனாலே இந்த யோசேப்பு வயல்வெளிக்கு அனுப்பப்பட்டார். his brothers saw the chance to get rid of him. இந்த தருணத்திலே தான் யோசேப்பை தீர்த்து கட்ட வேண்டும் என்று சொல்லி சகோதரர்கள் தீர்மானித்து விட்டார்கள். They conspired against him and plotted a scheme to murder him. யோசேப்பை கொலை செய்யும்படிக்கு அப்போது ஒரு சதித்திட்டம் சகோதரர்கள் யாவரும் கூடி சேர்ந்து தீட்டினார்கள். But were then convinced by Reuben, his elder brother, to put him in the pit. அந்த தருணத்திலே ரூபன் மூத்த சகோதரன் குறுக்கிட்டு இந்த யோசேப்பை குழியிலே போடப்படும்படி சம்மதித்தார்கள். No doubt Joseph cried for deliverance, விடுதலைக்காக யோசேப்பு கதறியது உண்மைதான். pleading with his brothers. சகோதரர்களே கெஞ்சி கேட்கிறார். Brothers, please don't do this to me. சகோதரர்களே தயவு செய்து எனக்கு இதை செய்யாதீங்க. I am your brother. நான் உங்களுடைய சகோதரன் ஐயா. But they turned a deaf ear to him. அதையெல்லாம் செவிட்டு விரியனை போல காதை அடைத்துக் கொண்டார்கள். When a band of Midianites came along, மீதியானவருடைய அந்த வணிகர்கள் வந்தபோது they sold Joseph as a slave for 20 pieces of silver. 20 வெள்ளி காசுக்காக யோசேப்பை அவர்கள் அடிமையாக விற்று And போட்டார்கள். his own brothers watched as he was led away to a foreign country. அந்நிய தேசத்துக்கு சொந்த சகோதரன் அவன் அடிமையாய் போகிறானே என்கிறதை இந்த சகோதரர்கள் பார்க்கிறதை யோசேப்பு பார்த்தார். Joseph had every reason to resent and to nurse grudge and bitterness against his brother. தன்னுடைய சகோதரருக்கு எதிராக யோசேப்புக்குள்ளாக உண்மையாகவே நியாயமாகவே கோபப்படவோ வருத்தத்தை வளர்த்துக் கொள்வதற்கோ காரணம் இருந்தது. But he did. ஆனால் அப்படி யோசேப்பு செய்யவில்லை. Joseph could have also resented many people in Egypt for what they had done to him. எகிப்திலே யோசேப்புக்கு ஜனங்கள் அநேக ஜனங்கள் செய்தார்களே, அவர்கள் பேரில் யோசேப்பு மனம் வருத்தம் வைத்துக் கொள்வதற்கு யோசேப்பிடத்தில் அநேக காரணங்கள் இருந்தது. The wife of his master Potiphar falsely accused him. தன்னுடைய எஜமானுடைய மனைவி அவர் பாருங்கள் தவறாக போலியாக இந்த யோசேப்பின் மீது குற்றம் சாட்டினார். Even though Joseph had given many years of faithful service, he was falsely accused. யோசேப்பு உண்மையாய் உத்தமமாய் அவ்வளவு வேலை செய்தும் கூட பொய்யாக இந்த யோசேப்பின் மீது குற்றம் சாட்டப்பட்டது. Potiphar chose to listen to the lies of his wife rather than checking her story. போத்திபார் என்ன செய்தார்? தன்னுடைய மனைவி சொன்னது உண்மையா இல்லையா என்று பரிசோதித்து பார்க்காமல் அவள் சொன்னது அனைத்தையும் முழுவதுமாக இந்த போத்திபார் நம்பிவிட்டான். He had Joseph thrown into the prison. இந்த போத்திபாரே இந்த யோசேப்பை சாவலையிலே அடைத்து விட்டார். I want you to think, God's people. தேவஜனமே, இதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் என விரும்புகிறேன். Joseph would have remained in the prison all through the rest of his life if only God had not intervened. தேவன் மாத்திரம் யோசேப்புக்காக குறுக்கிடாது இருந்திருப்பாரானால் இந்த யோசேப்பு தன் வாழ்நாள் முழுவதும் அந்த எகிப்திய சிறைச்சாலையிலே அடைந்திருப்பார். What about his prison experience? அவருடைய சிறைச்சாலை அனுபவம் என்ன? In prison, Joseph took care of other prisoners. சிறைச்சாலையிலே இந்த யோசேப்பு மற்ற சிறை கைதிகளை எல்லாம் பராமரித்தார். He interpreted the dreams of Pharaoh's servants. பார்வோனுடைய வேலைக்காரருடைய சொப்பனங்களுக்கு வியாக்கியானம் சொன்னார். He interpreted the dreams of butler and baker. சுயம்பாகி அந்த பானபாத்திரக்காரனுடைய சொப்பனங்களுக்கு எல்லாம் வியாக்கியானம் சொன்னார். And the butler promised Joseph that if he was released, as Joseph had said, he would take up his case before Pharaoh. அந்த பானபாத்திரக்காரன் என்ன சொன்னான்? யோசேப்பே, நான் கண்ட சொப்பனத்துக்கு நீ வியாக்கியானம் கொடுத்தாயே, அந்த வியாக்கியானத்தின்படி நிச்சயமாய் அப்படியே நடக்குமானால் நிச்சயமாகவே உன்னுடைய காரியங்களை எல்லாம் பார்வோனிடத்தில் சொல்லி உனக்கு விடுதலை வாங்கி தருகிறேன். But following his release, Bible says butler totally forgot him for 2 full years. பானபாத்திரக்காரன் விடுதலையான பிற்பாடு 2 முழு ஆண்டுகள் இந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை முழுவதுமாக மறந்தே விட்டான். Brother, sister, சகோதரியே, if you ever done favor for people only to have them forget about you, then you will know how Joseph would have felt. நீங்கள் மற்றவருக்கு இன்னொருத்தருக்கு நன்மை செய்து அந்த நன்மையானது மறக்கப்பட்டிருக்குமானால் அப்பொழுதுதான் யோசேப்பு என்ன உணர்ந்திருப்பார் என்பதை உங்களால் உணர முடியும். சகோதரியே, Joseph went through. யோசேப்பு கடந்து சென்ற பாதையெல்லாம் யோசித்து பாருங்கள். Ill treated by his brothers, சொந்த சகோதரர்களாலே தவறாக நடத்தப்பட்டார். falsely accused by Potiphar's wife, போத்திபாருடைய மனைவி பொய் குற்றம் சாட்டினாள். co-prisoners turned to be ungrateful. கூடவே இருந்த சிறை கைதிகள் இவருக்கு நன்றியற்றவர்களாய் போய்விட்டார்கள். You may probably ask me this morning, இந்த காலை பொழுது ஒருவேளை நீங்க கேட்கலாம், Pastor, where was God
in all the trials that Joseph went through. யோசேப்பு கடந்து சென்ற இந்த பரீட்சைகளில் எல்லாம் பாஸ்டர்யா தேவன் எங்கே ஐயா இருந்தாரு? Bible says God was with him. வேதம் சொல்லுகிறது தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். Amen. ஆமென். Are you with me? Are you listening? கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? Where was God during all these trials? இந்த பரீட்சையின் காலகட்டம் வழியாக அந்த காலகட்டம் முழுவதுமாக தேவன் எங்கே இருந்தார்? God was with you. யோசேப்போடு தேவன் இருந்தார். Maybe some of you going through hard times. உங்களுக்கு சில பேர் கஷ்ட பாதை வழியாக போய் கொண்டிருக்கீங்க. You're asking a question. உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேக்குறீங்க. God, where are you? ஆண்டவரே எங்க இருக்கீங்க ஐயா? I'm going through tough time. கஷ்ட கால வழியாக போய் கொண்டிருக்கிறேன் ஐயா. I'm going through terrible time. பயங்கரமான சூழல் வழியாக போய் கொண்டிருக்கிறேன். Where are you, God? தேவனே எங்க இருக்கீங்க? God says, I'm with you. கர்த்தர் சொல்கிறார் நான் உன் கூட இருக்கிறேன். Son, I'm with you. என் மகனே நான் உங்க கூட இருக்கிறேன். Daughter, I'm with you. என் மகளே உங்க கூட இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. Now listen, despite this suffering and anguish, தன்னுடைய வியாகுலம் பாடுகளின் மத்தியிலும் கூட never ever Joseph stopped trusting God. யோசேப்பு தேவனை நம்புவதை நிறுத்தவே இல்லை. He kept his faith going. தன்னுடைய விசுவாசம் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கும்படி செய்தார். Joseph was later able to say in Genesis 41:51. யோசேப்பு பிற்பாடு ஆதியாகமம் 41:51 சொன்னார். Genesis 41:51. யோசேப்பு சொன்னார் ஆதியாகமம் 41:51. But God had made me forget all my toil and all my father's house. என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார். Hallelujah. Hallelujah. Now Joseph says, யோசேப்பு சொல்கிறார், I am going to name my firstborn son as Manasseh. என்னுடைய முதல் மகனுக்கு மனாசே என்று பெயரிட போகிறேன். You know why? ஏன் தெரியுங்களா? God has helped me to forget what I've been through and what my father's house had done to me. நான் கடந்து போனவைகளையும் என்னுடைய தகப்பன் குடும்பம் எனக்கு செய்தவைகளையும் நான் மறக்கும்படிக்கு தேவன் பண்ணினார். Listen to me, brother, sister. சகோதர சகோதரி கவனித்து கேளுங்கள். When we begin to dwell in our hurts and resent those who have wronged us, நமக்கு தீமை செய்த மக்கள் அவங்க செய்ததை எல்லாம் நம்முடைய மனசுக்குள்ளே வளர்த்து மன வருத்தத்தை வெறுப்பை வளர்த்துக் கொள்ளும்போது we are only hurting ourselves. நாம் நம்மை தான் தாக்கிக் கொண்டிருக்கிறோம். However, we all seem to enjoy dredging up memories of something done to us in the past. ஆனாலும் கூட நமக்கு விரோதமாய் செய்யப்பட்டதான தீமைகள் சஞ்சலங்கள் இவைகளை எல்லாம் ஞாபகப்படுத்தி இப்படியே நம்முடைய வழக்கமாக நாம் கொண்டிருக்கிறோம். We are wasting our time about the people who have mistreated us. நம்மை தீமையாய் நடத்தின மக்களை குறித்து சிந்தித்து நம்முடைய நேரத்தை தான் நாம் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். And we are also wondering what is going to do to avenge us. நமக்காக தேவனாய் கர்த்தர் நீதியாய் என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். Listen to me, my friend. என் நண்பரை கவனித்து கேளுங்கள். We need to remember that our hearts are like a garden. நம்முடைய இருதயமானது ஒரு தோட்டத்தை போல இருக்கிறது என்பதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். Are you listening? God is speaking to you. தேவன் உங்களை எதிர்தான் பேசுகிறார். கவனித்துக் கொண்டிருக்கீங்களா? We need to remember that our hearts are like a beautiful garden. நம்முடைய இருதயங்களானது ஒரு அழகான தோட்டத்தை போல இருக்கிறது. The type of fruit we produce depends upon the kind of seed we sow. எவ்வகைப்பட்ட விதையை நாம் விதைக்கிறோம் என்பதை வைத்துதான் எப்படிப்பட்ட கனியை நாம் அறுக்க போகிறோம் என்பது தீர்மானிக்கப்படுகிறது. Are you listening? கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? The type of fruit we produce depends on the kind of seed we sow. எவ்வகைப்பட்ட விதையை நாம் விதைக்கிறோம் என்பதை வைத்துதான் எத்தன்மையுள்ள கனிகளை நாம் அறுக்க போகிறோம் அறுவடையாக என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. When we plant the seeds of anger, jealousy and resentment, கோபம், பொறாமை, மன எரிச்சல் என்கிற விதையை நாம் விதைக்கும் போது they soon sprout into weeds that choke out the beautiful fruit of the spirit in our life. அப்படிப்பட்ட விதைகள் முளை கிளம்பி எழும்பி வந்து ஆவியின் அற்புதமான கனிகளை அது அழித்து படுகிறது. When we harbor resentment toward others, மற்றவர்கள் பேரில் மன வருத்தத்தை நாம் வளர்த்துக் கொள்ளும் போது we do not hurt them as much as we hurt ourselves. நாம் அவர்களை அல்ல அவர்களை விட அதிகமாய் நம்மை தான் தாக்கிக் கொள்கிறோம். So how do we learn the lesson of forgetfulness? இப்படி இருக்கையிலே மறப்பதினுடைய பாடத்தை நாம் எப்படி கற்றுக்கொள்வது? I am talking something important. மிக முக்கியமானது அடியேன் உங்களுக்கு சொல்கிறேன். How do we learn the lesson of forgetfulness? மறப்பதினுடைய பாடத்தை எப்படி நாம் கற்றுக்கொள்கிறோம்? By doing for others what God had done for us. தேவனாய் கர்த்தர் நமக்கு என்ன செய்தாரோ அதை நாம் மற்றவர்களுக்கு செய்வதன் மூலமாக. Let me repeat, listen to me. அடியேன் மறுபடியும் குறிப்பிட்டு சொல்கிறேன், கவனித்து கேளுங்கள். How do we learn the lesson of forgetfulness? மறப்பதினுடைய பாடத்தை நாம் எப்படி கற்றுக்கொள்வது? By doing for others what God had done for us. தேவன் நமக்காக செய்தவைகளை மற்றவர்களுக்காக செய்வதன் மூலமாக.
Brother, sister, சகோதரனே சகோதரியே, what did the Lord Jesus do for you? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன செய்தார்? What did the Lord Jesus do for me? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன செய்தார்? Turn your Bibles. வேதாகமத்தை திறந்து பாருங்க. Hebrews chapter 8 and verse 12. எபிரேயர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். It's a very important truth. மிக முக்கியமான சத்தியம் இது. Hebrews chapter 8 verse 12. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். The Lord says, கர்த்தர் சொல்கிறார், for I will be merciful to their unrighteousness, and their sins and their iniquities will I remember no more. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமலும் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Amen. Amen. How do we learn the lesson of forgetfulness? மறப்பதினுடைய பாடத்தை எப்படி கற்றுக்கொள்கிறோம்? By doing for others what God had done for us. தேவன் நமக்காக செய்தவைகளை மற்றவர்களுக்காக நாம் செய்வதன் மூலமாக. What did the Lord do for you? கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்தார்? Are you listening? கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? Don't allow your minds to wander. உங்கள் சிந்தை அலைபாய இடம் கொடுக்காதீங்க. What did the Lord Jesus do for you and me? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு என்ன செய்தார்? The Lord says, கர்த்தர் சொல்கிறார், I will be merciful to your unrighteousness. உங்களுடைய அநீதிக்கு நான் கிருபையாய் இருப்பேன். And your sins and your iniquities will I remember no more. உங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நான் நினையாமலும் இருப்பேன். Now I want you to imagine. நீங்க ஒரு சமயம் யோசித்து பார்க்க வேண்டும். Are you with me? கூட இருக்கீங்களா? Come on, are you with me? கூட இருக்கீங்களா? I want you to imagine something. நீங்க கொஞ்சம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும் என விரும்புகிறேன். You are traveling in a heavily crowded bus. ஒரு பேருந்து அதிக கூட்ட நெரிசல் அதிலே நீங்க பயணித்துக் கொண்டிருக்கீங்க. Come on, are you with me? சொன்னதை கேட்டீங்களா? You are traveling in a heavily crowded bus. ஒரு பஸ் கூட்ட நெரிசலால இருக்கிறது, அதுல நீங்க பயணித்துக் கொண்டிருக்கீங்க. A stout man like Pastor Daniel by mistake stamped heavily on my feet. பாருங்க, ஒரு பருமனான ஒரு மனுஷன் என்ன போல உங்க காலன் வந்து பயங்கரமா நசுக்கிறாருன்னு வெச்சீங்களே. You suffer terrible pain. வலி வேதனையில துடிக்கிறீங்க. A stout man by mistake stamped on your feet heavily. ரொம்ப வாட்ட சாட்டமான ஆள் வந்து உங்க காலை வந்து நசுக்கிட்டார், பயங்கரமா நசுக்கிட்டார். Your pain is terrible. வலி வேதனையில துடிக்கிறீங்க நீங்க. You get so angry with that man. அந்த மனுஷன் மீது அவ்வளவு கோபம் வருது. And when you are about to burst out into anger, கோபத்தை வெளிக்காட்டுற அந்த நொடி பொழுதுல you look at his face. அந்த மனுஷனுடைய முகத்தை பாக்குறீங்க. And you find that he is a blind man. அந்த மனுஷன் பார்வையற்றவர் என்பதை கண்டுபிடிக்கிறீங்க. What do you do? அப்ப நீங்க என்னங்க செய்வீங்க? What do you do? அப்ப நீங்க என்ன செய்வீங்க? The moment you look at his face and find out that he is a blind man, அந்த மனுஷனுடைய முகத்தை பார்த்து இவர் பார்வையற்றவர்னு கண்டுபிடிச்ச உடனே immediately உடனடியாக your anger turns into mercy. உங்களுடைய கோபம் இரக்கமாக மாறுகிறது. And you forget your pain. உங்களுடைய வலியை மறந்துடுறீங்க. Brother, sister, சகோதரனே சகோதரியே, this is what the Lord says concerning you and me this morning. உங்களை குறித்து அடியனை குறித்து கர்த்தர் இதைதான் இந்த காலை பொழுதிலே சொல்கிறார். And this is how we must see others when they hurt you. இப்படியாக தான் மற்றவர்கள் உங்களை மனதை புண்படுத்தும் போது நீங்கள் இப்படியாக தான் நீங்க அவர்களை பார்க்க வேண்டும். You know why they hurt you? ஏன் அவர்கள் உங்களை தாக்குகிறார்கள் தெரியுங்களா? Why they wound you? ஏன் அவர்கள் உங்களுக்கு காயம் உண்டாக்குகிறார்கள்? Because they are spiritually blind. அவர்கள் ஆவிக்குரிய ரீதியிலே குருடர்களாக இருக்கிறார்கள். So don't get angry with them. அவர்களிடத்தில் கோபப்பட வேண்டாம். Rather feel sorry for them. மாறாக அவர்களுக்காக பரிதாபப்படுங்கள். This is what God says. இதுதான் தேவன் சொல்கிறார். ஐயா, I will be merciful unto your unrighteousness. உங்களுடைய அநீதிக்கு நான் கிருபையாய் மன்னித்து. Hallelujah. Hallelujah. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. That's how Joseph saw those who wronged him. இப்படியாக தான் யோசேப்பு தனக்கு தீமை செய்த மக்களை பார்த்தார். And see what the Lord says. கர்த்தர் சொல்கிறார் பாருங்கள். Their sins and their iniquities will I remember no more. அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நான் இனி நினையாமலும் இருப்பேன். Now God is speaking about the sins that we have committed against him. தேவனுக்கு விரோதமாக நாம் செய்த பாவங்களை எல்லாம் தேவனாய் கர்த்தர் அதை குறித்து பேசுகிறார். He says, அவர் சொல்கிறார், I remember the iniquities and sins no more. அவர்களுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் நான் இனி நினையாமலும் இருப்பேன். What does he mean by that? அவர் எதை அர்த்தப்படுத்துகிறார்? The Lord says, although I am omniscient, நான் சகலத்தையும் அறிந்த தேவனாய் இருந்தும், I am omnipotent, சர்வ வல்லவராய் இருந்தும், I'm not going to hold your sin against you. உங்களுடைய பாவங்களை உங்களுக்கு விரோதமாக நான் நிறுத்த மாட்டேன், குற்றம் சாட்ட மாட்டேன் என்று சொல்கிறார். Hallelujah. Hallelujah. The Lord says, I am not going to hold your sin against you because I am merciful. நான் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடினாலே உங்களுடைய அக்கிரமங்களை உங்களுக்கு விரோதமாய் வைக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Amen. Amen. When Joseph realized how much God had forgiven him, யோசேப்பை தேவனாய் கர்த்தர் எவ்வளவாய் மன்னித்தார் என்பதை யோசேப்பு உணர்ந்த மாத்திரத்திலே Joseph was able to follow the Lord's example
in forgiving others. மற்றவர்களை மன்னிக்கிற விஷயத்திலே கர்த்தருடைய முன் உதாரணத்தை யோசேப்பு பின்பற்றினார். Joseph turned all his hurts over to God. யோசேப்பு தன்னுடைய மனக்காயங்கள் எல்லாவற்றையும் தேவனிடம் சாட்டி விட்டார். Yes, my brother hated me. ஆம், உண்மைதான், என் சகோதரன் என்னை வெறுத்தார்கள். Yes, Potiphar and his wife abused me. உண்மைதான், போர்த்திபாரனுடைய மனைவி என்ன தூஷணமா நடத்தினாங்க. Yes, butler forgot me. உண்மைதான், பானபாத்திரக்காரன் என்ன மறந்தே விட்டுட்டான். I've gone through trials and tribulations. கஷ்டங்கள் போராட்டங்கள் வழியா நான் போனது உண்மை. But Lord, ஆண்டவரே, I'm turning over all these things to you. இந்த துயரங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் மன வருத்தத்தை உங்ககிட்ட சாட்டி விட்டுறேன். I don't want to hold any of these things against any people. எந்த ஒரு நபருக்கு விரோதமாக இப்படிப்பட்ட மன கஷ்டத்தை நான் ஒரு நாள் என் இதயத்தில் வைத்துக் கொள்ள மாட்டேன். Brother, sister, சகோதரி சகோதரியே, each of us present here this morning, வந்திருக்கிற நம்ம ஒவ்வொரு தனிநபரும் இங்கே we have a circle of people who have hurt us in some way or other. ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய மனதை காயப்படுத்தி சுக்குநூறா கிழித்து போட்ட ஒரு கூட்ட மக்களை நாம் கொண்டிருக்கிறோம். What is your reaction when you see these people? இந்த ஜனங்களை எல்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுடைய மனசுல எப்படிப்பட்ட பிரதிபலிப்பு வருது? Do you immediately remember what they did to you? அவங்க உங்களுக்கு செய்த தீமையெல்லாம் உடனடியா நினைச்சு பார்க்கறீங்களா? Doing tit for tat and taking revenge is not the spirit of Christ. பழிக்கு பழி வாங்குதல் என்பது ஆவி கிறிஸ்துவினுடைய ஆவி அல்ல. Amen. ஆமென். They are not the spirit of Christ. கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவல்ல. Do you know what Apostle Peter says? அப்போஸ்தலன் பேதுரு என்ன சொல்றார் தெரியுங்களா? Look at the Bible. வேதாகமத்தை பாருங்களே. 1 Peter chapter 2 verse 23. 1 பேதுரு 2:23. 1 Peter chapter 2 verse 23. 1 பேதுரு 2:23. Who when he was reviled not again. When he suffered, he threatened not, but committed himself to him that judgeth righteously. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். Hallelujah. Hallelujah. Underline the last part of the verse. அந்த வசனத்துடைய கடைசி பகுதியை தயவு செய்து அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். He was reviled, அவர் வையப்பட்டார், but he reviled not. பதில் வையவில்லை. He suffered but threatened not. பாடுபட்டார், ஆனால் பயமுறுத்தவில்லை. He had all power, amen, to destroy them. அவர்களை அழித்து போடுவதற்கான சகல வல்லமையும் அவருக்கு இருந்தது. But he did not take revenge. அவர் பழி வாங்கவில்லை. But committed himself to him that judgeth righteously. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். Dear child of God, அருமையான தேவ பிள்ளையே, probably you have experienced terrible injustice in your life. ஒருவேளை உங்க வாழ்க்கையில பயங்கரமான அநீதியை நீங்க அனுபவிச்சிருக்கலாம். People whom you thought would be a support to you may have deserted you. யாரெல்லாம் எனக்கு ஆதரவா இருப்பாங்க நினைச்சனோ அவங்க எல்லாம் கையை விரிச்சிட்டு தனியா தவிக்க விட்டுட்டாங்க ஐயா. Maybe you are deeply hurt within. உள்ளத்திலே ஆழமாக துயரத்திலே இருக்கிறீர்கள். I am urged by the Lord to tell you. கர்த்தரால் நடத்தப்பட்டு உங்களுக்கு சொல்கிறேன். Friend, நண்பரே, just turn it over to the Lord. எல்லாவற்றையும் தேவனிடமாய் சாட்டி விடுங்கள் ஐயா. Just commit yourself to him that judgeth righteously. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு உங்களையே ஒப்பு கொடுத்து விடுங்கள். Hallelujah. Hallelujah. How should we treat them? நாம் அவர்களை எப்படி நடத்த வேண்டும்? You know what Paul says? பவுல் என்ன சொல்றார் தெரியுங்களா? Turn your Bible to Ephesians chapter 4 verse 32. எபேசியர் 4:32 வசனத்தை பாருங்கள். Ephesians 4:32. எபேசியர் 4:32. Be kind one to another, tender hearted, forgiving one another, even as God for Christ's sake hath forgiven you. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். I know it's very difficult. கஷ்டம்தான் என்பது தெரியும். Yes, of course, with our strength it is not possible. நம்முடைய பலத்தினால் இது சாத்தியமாகாது என்பது உண்மைதான். But it is possible by the grace of God. ஆனால் தேவ கிருபையினால் சாத்தியமாகும் ஐயா. On your part you forgive them. உங்க பங்குக்கு நீங்க மன்னிச்சு விட்டுருங்க. On God's part he will make you to forget it. தேவன் தம்முடைய பங்கிற்கு நீங்கள் அதை மறக்கும்படிக்கு அவர் பண்ணுவார். Are you with me? சொன்னதை கேட்டீங்களா? On your part you forgive them. நீங்க உங்க பங்கிற்கு அவர்களை மன்னிச்சிடுங்க. On God's part he will make you to forget those hurts permanently. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பங்கிற்கு அந்த காயங்களை எல்லாம் நீங்கள் நிரந்தரமாய் மறக்கும்படிக்கு தேவன் பண்ணுவார். Are you listening? கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? If you are willing to forgive, God will make you to forget.
நீங்கள் மன்னிக்க மனசு இருக்குமானா நீங்க மறக்கும்படிக்கு தேவன் செய்வார். Sister, brother, சகோதரி சகோதரியே, do you know why you are not able to forget certain things? சில காரியங்களை உங்களால ஏன் மறக்க முடியல தெரியுங்களா? You want to forget them. அதெல்லாம் மறக்கணும்னு விரும்புறீங்க. You don't want to think about it. அது குறித்து யோசிக்கணும் உங்களுக்கு எண்ணம் கிடையாது. But you are often thinking about it. ஆனா அது குறித்து அடிக்கடி யோசிக்கிறீங்க. Not able to get rid of those thoughts from your mind. அந்த காரியங்களை எல்லாம் உங்க சிந்தையை விட்டு நீங்க உங்களால முடியாம தவிக்கிறீங்க. Often those injustice done to you coming to your mind again and again. அடிக்கடியாக உங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட அந்த அநீதி அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது. Why you are not able to forget? ஏன் உங்களால மறக்க முடியல தெரியுங்களா? Can I tell you the reason? காரணம் உங்களுக்கு சொல்லட்டுமா? You are not willing to forgive. அந்த நீங்க மன்னிக்க உங்களுக்கு மனசு இல்ல. This morning God says, இந்த காலை பொழுது தேவன் சொல்றார், என் பிள்ளையே, if you have a heart to forgive, I will cause you, I will make you to forget. நீங்க மன்னிக்கிறதுக்கு மாத்திரம் உங்களுடைய மனது இருக்குமானா நீங்க அதை மறக்கும்படிக்கு நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். How many of you are going to do that? எத்தனை பேர் இதை செய்ய போறீங்க? How many of you can say this morning, எத்தனை பேர் இந்த காலை பொழுது சொல்ல முடியும்? Yes Lord, you forgave so much for me. உண்மைதான் ஆண்டவரே, என்னை எவ்வளவா மன்னிச்சீங்க ஐயா. I am going to forgive them and I pray you will help me to forget. ஆண்டவரே, நான் அவர்களை மன்னிக்க போகிறேன், நான் மறக்கும்படிக்கு நீங்க எனக்கு உதவி செய்ய போறீங்க ஐயா. Now Joseph was able to overcome any resentment he may have felt because he knew God was in control of everything. தேவனாய் கர்த்தர் அனைத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை யோசேப்பு அறிந்து வைத்திருந்தபடினாலே யோசேப்பு எப்படிப்பட்ட மனத்தாங்களையும் மன கஷ்டத்தையும் அவர் மன்னிக்க மனதாய் இருந்தார். Joseph remembered the dreams that Lord had given him. கர்த்தர் யோசேப்புக்கு தந்த அந்த சொப்பனங்களை எல்லாம் யோசேப்பு நினைவு கூறுகிறார். Joseph knew that one day he would be triumphant. ஒரு நாளிலே நான் வெற்றி சிறப்பேன் என்பதை யோசேப்பு அறிந்து வைத்திருந்தார். Joseph knew that those who had wronged him would eventually come bowing down before him. எனக்கு விரோதமாய் தீமை செய்தவர்கள் எல்லாரும் எனக்கு முன்பதாக ஒரு நாள் தலைவணங்கி வருவார்கள் என்பதை யோசேப்பு அறிந்து வைத்திருந்தார். Listen, கவனிங்க, Joseph did not live on explanations. He lived on promises. யோசேப்பு விளக்கங்களை சார்ந்து அல்ல, வாக்குத்தத்தத்தை சார்ந்து வாழ்ந்தார். Hallelujah. Hallelujah. We do not need an explanation, brother. சகோதரி, நமக்கு விளக்கங்கள் எல்லாம் தேவையே இல்லை. All we need to do is, Lord, just I want to live on your promises. ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தத்தை நம்பி நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. Blessed be the name of the கர்த்தருடைய Lord. நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. The only way we can get rid of our old hurts is this. நம்முடைய பழைய காயங்களை விட்டு நாம் ஓய்ந்திருப்பதற்கான ஒரே ஒரு வழி, turning things over to God. எல்லா காரியங்களையும் தேவனிடமாய் சாட்டி விடுவது. Don't allow your past to affect your future. உங்களுடைய கடந்த காலம் உங்களுடைய எதிர்காலத்தை தாக்க நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். Satan always tries to tie you down to your past. சாத்தான் உங்களை எப்பொழுதுமே உங்களுடைய கடந்த காலத்தோடு உங்களை கட்டி வைக்க முயற்சிக்கிறான். So that you will not be able to make progress toward your future goal. அப்படி இடம் கொடுப்பீர்களானால் உங்களுடைய எதிர்கால லட்சியங்களை உங்களால் அடைய முடியாமல் போய்விடும். Today, இன்றைக்கு God wants to break the bonds of Satan in your life. உங்கள் வாழ்க்கையில் உள்ள சாத்தானுடைய கட்டுகளை எல்லாம் தேவன் உடைக்க விரும்புகிறார். God wants to free you from your past painful memories. கடந்த கால வலி வேதனை அளிக்கக்கூடியதான ஞாபகங்களில் இருந்து தேவனாய் கர்த்தர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். So that you can venture into bright future possibilities. பிரகாசமான சாத்தியமுள்ள எதிர்காலத்துக்குள்ளாக நீங்க பிரவேசிக்கும்படிக்கு தேவன் செய்ய விரும்புகிறார். Now listen to me. இப்போது கவனித்து கேளுங்க. When we are constantly carrying around old baggage filled with hurt and resentment, மனத்தாங்கள் கஷ்டங்கள் என்ற பழைய மூட்டையை நாம தொடர்ந்து சுமந்து கொண்டே இருக்கிற வரைக்கும், as long as you do that, அதை நீங்க சுமக்கிற வரைக்கும் your hands and hearts are not free to receive what God wants to give you. தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு எதை தர விரும்புகிறாரோ அவைகளை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய இருதயமும் கரங்களும் விடுதலையா இல்ல. Are you listening? கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? My dear friend, என் நண்பரே, as long as you carry the heavy old baggage filled with hurt and resentment, மனத்தாங்கள் மன கஷ்டம் மன வருத்தம் என்கிறதான அந்த மூட்டையை நீங்க சுமந்து கொண்டிருக்கிற வரைக்கும் your hands and hearts are not free to receive what God wants to give you today. தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தர விரும்புகிறவர்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு உங்களுடைய இருதயமும் கைகளும் கட்டப்பட்டிருக்கிறது. அது விடுதலையா இல்ல. Unless we rid of ourselves of our past, நம்முடைய கடந்த காலத்தில் இருந்து நம்மையே விடுவித்துக் கொண்டால்தான் it will continue hinder your Christian walk. அது அப்படி விடுவிக்க விட்டால் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எப்போதும் தொடர்ந்து தடையாதான் இருக்கும். Today the Lord says, இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், my son, my daughter, என் மகனே என் மகளே, I will make you to forget all your past miseries and lead you into marvelous future. உங்களுடைய கடந்த கால துயரங்கள் யாவையும் நீங்கள் மறக்கும்படிக்கு என் மகனே என் மகளே நான் உங்களுக்கு செய்து உங்களை மகிமையான எதிர்காலத்துக்குள்ளாக நான் நடத்தி செல்லுவேன். What is the condition? நிபந்தனை என்ன? When will God make you forget? தேவன் எப்போது உங்களை மறக்க பண்ணுவாரு? If you have a heart to forgive. மன்னிக்கத்தக்கதான இருதயம் இருக்கும்போதுதான். Amen. ஆமென். Secondly, இரண்டாவதாக lesson of fruitfulness. பெருக்கத்தின் பாடம்.
Like Joseph, first of all, we need to learn the lesson of forgetfulness. யோசேப்பை போல முதலாவதாக நாம் மறப்பதினுடைய பாடத்தை கற்றுக்கொள்ளணும். We also need to learn the lesson of fruitfulness. இரண்டாவது பெருக்கத்தின் பாடத்தை நாம கற்றுக்கொள்ள வேண்டும். When Joseph's second son was born, யோசேப்பினுடைய இரண்டாவது மகன் பிறந்தபோது he named him Ephraim. அவருக்கு எப்பிராயிம் என்று பெயரிட்டார். Name meaning fruitfulness. அதனுடைய அர்த்தம் என்ன? பலுகி பெருகுதல். Why did he give this name? இந்த பெயரை எதற்காக சூட்டினார்? For God had caused me to be fruitful in the land of my affliction. என்னுடைய உபத்திரவத்தின் தேசத்திலே நான் பலுகி பெருகும்படிக்கு தேவன் பண்ணினார். It's a word of prophecy to someone. யாரோ ஒருவருக்கு இது தீர்க்கதரிசனமான வார்த்தையாக வருகிறது. Listen, listen, brother, sister. கவனிங்க சகோதர சகோதரியே. See what he says. அவர் என்ன சொல்றார் பாருங்க. God had caused me to be fruitful in the land of my affliction. என்னுடைய உபத்திரவத்தின் காலகட்டத்திலே தேசத்திலே தேவன் நான் பலுகி பெருகும்படிக்கு செய்தார். In other words, he says, மறுவார்த்தையில் சொல்லுகிறார், in the same land where I was afflicted, God caused me to be fruitful. எந்த தேசத்திலே நான் ஒடுக்கப்பட்டு உபத்திரவப்படுத்தப்பட்டேனோ அதே தேசத்திலே நான் பலுகி பெருகும்படிக்கு தேவன் பண்ணினார். In the same place where you are humiliated and afflicted, எந்த இடத்திலே நீங்க தலகுனிந்தீங்களோ, எந்த இடத்திலே நீங்க ஒடுக்கப்பட்டீங்களோ, in the same house where you are despised, எந்த இடத்திலே நீங்க கனஹீனமாய் நடத்தப்பட்டீங்களோ, God says, my child, I will make you, I will cause you to be fruitful. கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளை அதே இடத்திலே பலுகி பெருகும்படிக்கு நான் செய்வேன். How many of you believe? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Notice the sequence of the statements. அந்த வாக்கியத்தினுடைய கோர்வையை பாருங்க. In verses 51 and 52 of Genesis 41. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் வசனம் 51 52. See the sequence. அந்த வரிசை கோர்வையை பாருங்க. God had made me to forget. God had caused me to be fruitful. தேவனாய் கர்த்தர் என்னை மறக்க பண்ணினார். தேவனாய் கர்த்தர் என்னை பலுகி பெருக பண்ணினார். I want you to notice these two phrases. இந்த ரெண்டு சொற்றொடர்களை நீங்க பார்க்க வேண்டும் என விரும்புகிறேன். God had made me to forget. God had caused me to be fruitful. தேவனாய் கர்த்தர் நான் மறக்கும்படி செய்தார், பலுகி பெருகும்படிக்கு செய்தார். Only God can do these two things. இந்த ரெண்டு காரியங்களை தேவன் மாத்திரம்தாங்க செய்ய முடியும். Joseph cannot do. யோசேப்பால முடியாது. You and I cannot. நீங்களும் என்னால முடியாது. Only God can do it. தேவன் மட்டும் தான் செய்ய முடியும். Hallelujah. Hallelujah. Joseph was a God-made man. யோசேப்பு தேவனால் உருவாக்கப்பட்ட மனுஷன். God who created Joseph placed him in Egypt. யோசேப்பை உருவாக்கின தேவன் அவர்தான் யோசேப்பை எகிப்திலே வைத்தார். And it was his experience in Egypt that made Joseph into a man he really was. யோசேப்பு எகிப்தில் அடைந்த அனுபவம் தான் யோசேப்பு எப்படிப்பட்ட மனிதனாக மாறினாரோ அதற்கு ஏதுவானதாக மாற்றி உருவாக்கியது. Joseph went through the furnace of affliction. யோசேப்பு உபத்திரவத்தின் குகை வழியாக சென்றார். Listen, brother, sister. சகோதரனே சகோதரி கவனித்து கேளுங்க. Joseph went through a furnace of affliction as a lump of impure metal. யோசேப்பு சுத்தமல்லாத உலோகமாக அவர் சென்றார். Came out refined as pure gold. வெளியே வந்தபோது சுத்த பொன்னாக வெளியே வந்தார் ஐயா. Hallelujah. Hallelujah. Listen, please. கவனித்து கேளுங்கள். First, God made Joseph into a person according to his heart. முதலாவது இந்த யோசேப்பை தேவன் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனாக மாற்றினார். Then caused him to be fruitful. அதற்கு பிற்பாடு அவரை பலுகி பெருகும்படிக்கு தேவன் செய்தார். This is the principle. இதுதான் கொள்கை. First of all, God wants to make you a person according to his heart. முதலாவதாக தேவனாய் கர்த்தர் உங்களை தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனாக மாற்ற விரும்புகிறார். And then he will cause you to be fruitful. அதற்கு பிற்பாடு நீங்கள் பலுகி பெருகும்படிக்கு தேவன் செய்வார். If you want your Christian life to be fruitful, உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியம் பலுகி பெருக வேண்டும் என்று விரும்பினால் you must first of all allow God to melt you and mold you. தேவனாய் கர்த்தர் உங்களை உருக்கி உருவாக்கும்படிக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். How does the Lord do this? தேவன் அதை எப்படி செய்கிறார்? By causing you to pass through trials and difficulties. வாழ்க்கையில் கஷ்டங்கள் பாடுகள் வழியாக நீங்கள் அதன் வழியாக நடந்து போகும்படி செய்ததன் மூலமாக God may cause you to pass through trials and adversity. நெருக்கடி பரீட்சைகள் வழியாக நீங்கள் கடந்து போகும்படிக்கு தேவன் செய்வார். We find a perfect illustration of this in nature. இதற்கான பூரணமான ஒரு உதாரணத்தை, நேர்த்தியான உதாரணத்தை இயற்கையிலே பார்க்கிறோம். Now listen to me. கவனித்து கேளுங்கள். In order for a farmer to grow fruit, ஒரு விவசாயி அந்த கனிகளை எல்லாம் அறுவடையாய் அறுப்பதற்கு, are you listening? கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? In order for a farmer to grow fruit, ஒரு விவசாயி கனிகளை வளர்க்கும்படிக்கு பெரும்படிக்கு he must first of all plow the land. முதலாவது அந்த நிலத்தை பண்படுத்தணுங்க. He must remove all the hard stones from that field.
கடினமான கல்லை எல்லாம் அந்த பூமியிலிருந்து அகற்றி போடணும். Then plant the trees. அதுக்கு பிற்பாடு செடியை நடணும். Then he carefully tends and water them. அதுக்கு பிற்பாடு தண்ணீர் பாய்ச்சி பராமரிக்கணும். Finally the tree begins to blossom and bear fruit. இறுதியாக அந்த செடியானது வளர்ந்து கனி கொடுக்க துவங்குது. However, in order for the tree to bear more fruit, இப்போது அந்த மரமானது இன்னும் அதிகமான கனியை கொடுக்கும்படிக்கு the farmer must prune some of the branches. அந்த விவசாயி அந்த மரத்தினுடைய கிளைகளை சில கிளைகளை நறுக்க வேண்டும். He had to prune them time to time. நேரத்துக்கு நேரமாக கிளை நறுக்க வேண்டும். It's a painful process. வலி வேதனை அனுபவமாக இருக்கிறது. Still it's worth it. ஆனாலும் அது பிரயோஜனமானது. Amen. Amen. Listen, brother, sister, God says, I will make you fruitful. தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை பலுகி பெருகும்படி செய்வேன். It doesn't happen overnight. ஒரே ராத்திரியில் நடக்காது. Fruitfulness begins or starts with plowing. அந்த கனி கொடுத்தல் என்பது அந்த பண்படுத்துதலில் இருந்து தான் துவங்குகிறது. Plowing. பண்படுத்துதல். Removing the hard stone. கல்லுகளை எல்லாம் கடினமான கல்லெல்லாம் நீக்கி போடுறது. Sowing. விதைப்பது. Manuring. அதற்கு உரம்படுவது. Watering. தண்ணீர் பாய்ச்சுவது. Pruning. கிளை நறுக்குவது. It's a process. இது ஒரு செயல்முறை. God is taking some of you through a process so that you will be fruitful in the land. தேசத்திலே நீங்கள் பலுகி பெருகும்படிக்கு தேவனாய் கர்த்தர் உங்களில் சில பேரை இந்த ஒரு செயல்முறை வழியாக நடத்தி செல்கிறார். The same way. அதே போலதான் the trials that we experience in life நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்கிறதான போராட்டங்கள் serve to plow up the soil of our soul. நம்முடைய ஆத்துமா என்கிறதான நிலத்தை பண்படுத்ததான் அது பிரயோஜனமா இருக்கிறது. And prepare our soul for God to sow the seed, the word of God. தேவனுடைய வார்த்தை என்கிறதான விதையை நம்முடைய இதயத்துக்குள்ளாக விதைக்கப்படும்படிக்கு நம்முடைய ஆத்துமாவை அது ஆயத்தப்படுத்துகிறது. Before the seed is sown, the land must be plowed. அந்த விதையானது விதைக்கப்படுவதற்கு முன்பதாக அந்த நிலமானது பண்படுத்தப்பட வேண்டும். How the land is plowed? அந்த நிலமானது எப்படி பண்படுத்தப்படுகிறது? Painful process. வலி வேதனையினுடைய செயல்முறை மூலமாக God is allowing the plowing process in some of your life. உங்களுடைய சில பேருடைய வாழ்க்கையில தேவனாய் கர்த்தர் அந்த பண்படுத்துதலுடைய செயல்முறையை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார். So that he can sow wonderful seeds in your life. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக அற்புதமான விதைகளை எல்லாம் விதைக்கும்படிக்கு Then in order for us to reach the maturity, அந்த முதிர்ச்சியை நாம் அடைவதற்காக we must endure pruning from time to time. அடிக்கடியாக கிளை நறுக்கப்படுதலுடைய அனுபவத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். My dear friend, அருமையான நண்பரே, we cannot be fruitful Christian without first undergoing process of suffering. பாடுகளினுடைய பாதை வழியாக செல்லாமல் கனி கொடுக்கிற கிறிஸ்தவர்களாய் நம்மால் மாற முடியாது ஐயா. The Lord tells you this morning, my son, my daughter, கர்த்தர் இந்த காலை பொழுதில் உங்களை பார்த்து என் மகனே என் மகளே என்கிறார். I will cause you to be fruitful. நீங்கள் கனி கொடுக்கும்படிக்கு நான் செய்வேன். In the same place where you are, I will make you fruitful. எந்த இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்களோ அதே இடத்திலே நீங்கள் கனி கொடுக்கும்படிக்கு நான் செய்வேன். But before that, அதுக்கு முன்பதாக I may have to break you. நான் உங்களை உடைக்க வேண்டியிருக்கும். I may have to melt you and mold you. உங்களை உருவாக்க வேண்டியிருக்கும். I may have to fashion you and shape you. உங்களை உருவாக்கி வணைய வேண்டியிருக்கும். I have to make you according to my heart. என்னுடைய இதயத்துக்கு ஏற்றவண்ணம் உங்களை மாற்ற வேண்டியிருக்கும். Then I will make you fruitful. அப்பொழுதுதான் நான் உங்களை கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுவேன். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Hallelujah. Hallelujah. Joseph did not become fruitful overnight. ஒரே ராத்திரியில் யோசேப்பு பலுகி பெருகவில்லை. God had to take him into the crucible of affliction. தேவனாய் கர்த்தர் அந்த உபத்திரவத்தின் பாதை குடுவை வழியாக தேவனாய் கர்த்தர் யோசேப்பை நடத்த வேண்டி இருந்தது. Then made him fruitful in the land of affliction. அதற்கு பிற்பாடுதான் அந்த சிறுமைப்பட்ட தேசத்திலே அவரை பலுகி பெருகும்படிக்கு தேவன் செய்தார். Last thought. கடைசி கருத்து. Lesson of God's faithfulness. தேவனுடைய உண்மையின் பாடம். Follow me very carefully. மிக கவனமாய் அடியே சொல்வதை கவனித்து கேளுங்கள். Forgetfulness and fruitfulness are the result of God's faithfulness. தேவனுடைய உண்மையின் விளைவாக தான் மறக்கப்படுதலும் பலன் தருதலும் பலுகி பெருகுதலும் சாத்தியமானது. Often God allows people and circumstances to hurt us. தேவனாய் கர்த்தர் அடிக்கடியாக மனிதர்களையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் நம்மை உணர்த்து தாக்கும்படிக்கு தேவனே அனுமதிக்கிறார். God allows some people to hurt us and circumstance to wound us. நம்மை புண்படுத்தும்படிக்கு வேதனைப்படுத்தும்படிக்கு தேவனே சில மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் அனுமதிக்கிறார். You know why? ஏன் தெரியுங்களா? So that he can teach us the lesson of his faithfulness. அவருடைய உண்மையின் பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படிக்கு ஐயா. Joseph's years of suffering taught him one important truth. யோசேப்பினுடைய பல ஆண்டுகளுடைய பாடுகள் அவருக்கு ஒரு முக்கிய சத்தியத்தை கற்றுத் தந்தது. You know what's that truth? அந்த சத்தியம் என்ன தெரியுங்களா? My God is in control. என் தேவன் ஆளுகை செய்கிறார். Whatever happens to me, எனக்கு என்ன நடந்தாலும் சரி, my God is in control. என் தேவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. The Lord enabled him to forget the past. கடந்த காலத்தை மறக்கும்படிக்கு தேவன் அவருக்கு பண்ணினார். Caused him to be fruitful. பலுகி பெருகும்படிக்கு தேவன் செய்தார்.
I'm urged by the Lord to tell you. கர்த்தரால் ஏவப்பட்டு சொல்கிறேன், Some believers are very easily offended by petty trivial matters. சின்ன சின்ன காரியம் தான் நடந்திருக்கும். அந்த சின்ன காரியத்துல கூட சில விசுவாசிகள் இடறி போய் விடுவார்கள். Amen. ஆமென். I want you to see what the Lord Jesus says about such believers. அப்படிப்பட்ட விசுவாசிகளை குறித்து கர்த்தர் இயேசு என்ன சொல்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் என விரும்புகிறேன். Turn your Bibles. வேதாகமத்தை திறந்து பாருங்க. Matthew's Gospel chapter 13 verse 21. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 21வது வசனம். Matthew's Gospel chapter 13 verse 21. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 21வது வசனம். Words of Jesus. ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தைகள். Yet hath he not root in himself, but dureth for a while. But when tribulation or persecution ariseth because of the word, by and by he is offended. ஆகிலும் தனக்குள்ளே வேர் இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடறுவான். Why believers get easily offended? ஏன் விசுவாசிகள் மிக சுலபமா இடரல் அடைந்துறாங்க? Look at the Bible and give me the answer. What is the reason? வேதாகமத்தை பார்த்து நீங்க சொல்லுங்க, என்ன காரணம் சொல்லுங்க. Why believers get offended so easily? விசுவாசிகள் ஏன் சுலபமாக இடரல் அடைந்து விடுகிறார்கள்? Petty trivial matters. சின்ன சின்ன அற்ப சொற்ப காரியம் தான். What is the reason, brother? காரணம் என்ன சகோதரனே? வேர் இல்லை. வேர் இல்லை. Why believers get offended easily? சுலபமாக விசுவாசிகள் ஏன் இடரல் அடைந்து விடுகிறார்கள்? What is the reason? காரணம் என்ன? No root. வேர் இல்லை. What is root system? வேர் பகுதி என்றால் என்ன அர்த்தம்? Hidden personal relationship with God. மறைக்கப்பட்ட தேவனோடு தாங்கள் கொண்டிருக்கிறதான அந்த உறவு ஐக்கியம். Root system is always hidden under the earth. அந்த வேர் பகுதி இருக்கு பாருங்க, அந்த அமைப்பு பூமிக்கு அடியிலே மறைக்கப்பட்டிருக்கிறது. Nobody can see it. யாராலும் அதை பார்க்க முடியாது. Root system stands for our hidden personal relationship with the Lord. அந்த வேர் அமைப்பானது நாம் ஆண்டவராகிய கர்த்தரோடு நாம் கொண்டிருக்கிறதான மறைக்கப்பட்ட அந்த ஐக்கிய உறவை தான் காண்பிக்கிறது. Dear child of God, அருமையான தேவ பிள்ளையே, if you are easily offended over petty trivial matters, you need to have roots. அற்ப சொற்ப காரியத்தின் நிமித்தமாக சுலபமாக நீங்கள் இடரல் அடைவீர்களானால் உங்களுக்கு வேர் பகுதி தேவை. Strengthen your relationship with the Lord. கர்த்தரோடு கூட நீங்கள் கொண்டிருக்கிற அந்த உறவை பலப்படுத்துங்கள். Strengthen your root system. உங்களுடைய வேர் பகுதியை பலப்படுத்துங்கள். God was the one who deepened the root of Joseph's soul and increased his faith. யோசேப்பினுடைய ஆத்மாவினுடைய வேர் பகுதியை ஆழப்படுத்தி அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்தினவர் தேவனே. See, too often we live by feelings and by circumstances. அநேக விசை சந்தர்ப்ப சூழ்நிலைகளாலே உணர்வுகளாலே நாம் ஆளுகை செய்யப்படுகிறோம். But having true faith means உண்மையான விசுவாசத்தை கொண்டிருப்பது என்றால் என்ன அர்த்தம்? we trust and obey God in spite of the way we feel. நாம் உணர்கிறது என்னவாக இருக்கட்டும், ஆனாலும் கர்த்தருக்கு அவருக்கு நம்பி கீழ்ப்படுகிறது. No matter whatever circumstances are, சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் பரவாயில்லை, we trust and obey God. நாம் தேவனை நம்பி கீழ்ப்படுகிறோம். That's a mark of true faith. அதுதான் உண்மையான விசுவாசத்தினுடைய அடையாளம். When we are living by faith, விசுவாசத்தின்படி நாம் வாழும்போது we do not base our decision on how we feel. நாம் உணர்கிறவைகளை வைத்து தீர்மானம் எடுக்கிறதில்லை. Think of Joseph for a moment. ஒரு சின்ன யோசேப்பை யோசித்து பாருங்க. If only Joseph had lived by his feelings, யோசேப்பு மாத்திரம் தன்னுடைய உணர்வுகளின்படி வாழ்ந்திருப்பாரானால் he would have fallen apart easily. மிக சுலபமாக இடிந்து விழுந்து விட்டிருப்பார். But instead, அதற்கு பதிலாக he trusted the Lord and learned the lesson of God's faithfulness. கர்த்தரை நம்பி தேவனுடைய உண்மையின் பாடத்தை அவர் கற்றுக்கொண்டார். ஐயா, Dear child of God, அருமையான தேவ பிள்ளையே, learning the lesson of God's faithfulness does not mean that we must have great faith. தேவனுடைய உண்மையின் பாடத்தை நாம் கற்றுக்கொள்வது என்பது நமக்குள்ளே ஒரு அபார விசுவாசம் இருக்க வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல. It's enough that we place our simple faith in the great faithfulness of our God. நம்முடைய தேவனுடைய மகா பெரிய உண்மையிலே நம்முடைய எளிமையான நம்பிக்கையை பதித்து விட்டால் அதுவே போதும். When Joseph trusted God with his life, தன்னுடைய வாழ்க்கையிலே யோசேப்பு தேவனை விசுவாசித்து நம்பினபோது the Lord was faithful to work everything for good. தேவனை கர்த்தர் யோசேப்புக்காக சகலமும் நன்மைக்கு எதுவாக கிரியை செய்தார். While at the time Joseph could not see the good that can come out of his situation, தன்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையிலே அந்த நேரத்திலே நன்மை வருவதற்கு ஏதுவான காரியமே இல்லாததை பார்த்தபோது, but in the end, ஆனால் முடிவிலே Joseph saw how the Lord worked through that circumstances. அந்த சந்தர்ப்பத்தின் சூழ்நிலையின் மூலமாக தேவனாய் கர்த்தர் எப்படியெல்லாம் கிரியை செய்து முடித்தார் என்பதை யோசேப்பு பார்த்தார். ஐயா,
You know what Joseph said to his brothers? யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? My brothers, என் சகோதரர்களே, but as for you, you thought evil against me. நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். But God meant it unto good. தேவனோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். Hallelujah. Hallelujah. I want to tell you this morning. இந்த காலை பொழுதில் உங்களுக்கு சொல்கிறேன். Let people plan so many things against you, brother. சகோதரனே, உங்களுக்கு விரோதமாக ஜனங்க எவ்வளவு தீமையான திட்டத்தை தீட்டட்டும். Let your own family scheme so many things against you. உங்களுடைய சொந்த குடும்பமே உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு தீமையான திட்டத்தை தீட்டட்டும். But God is planning something good for you. ஆனால் தேவனாய் கர்த்தர் உங்களுக்காக மிக நன்மையான காரியங்களை திட்டம் வகுத்துக் கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. How many of you remember Romans 8:28? ரோமர் 8:28 எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? Hallelujah. Hallelujah. The key word in that verse is, அந்த வசனத்தில் இருக்க திறவுகோல் வார்த்தை என்ன தெரியுங்களா? we know. நாங்கள் அறிந்திருக்கிறோம். We don't see. நாம் பார்க்கிறது இல்ல. We don't see. பார்க்கிறது இல்ல. We know. அறிந்திருக்கிறோம். We don't see all things working together for good. சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது நாங்கள் பார்க்கிறதில்லை. We know that all things working together for good for those who love the Lord and called according to his purpose. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்றதை அறிந்திருக்கிறோம். I want you to learn something this morning. இந்த காலை பொழுதிலே ஒன்றை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என விரும்புகிறேன். Romans 8:28 doesn't say that we see the good that God is working. ரோமர் 8:28 ஆனது தேவனாகிய கர்த்தர் செய்கிறதான நன்மையை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லவில்லை. It says that we know it. ஆனால் என்ன சொல்லுகிறது? நாங்கள் அறிந்திருக்கிறோம். It's not seeing, it is knowing. அது பார்ப்பதல்ல, அறிந்திருப்பது. It is not sight, it is knowledge. பாருங்கள், அது காண்பதல்ல, அறிவு. I would much rather know something than see it. ஒன்றை பார்ப்பதற்கு பதிலாக அறிந்து கொள்வதை நான் தெரிந்து கொள்வேன். Amen. Are you listening? கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? I would much rather know something than see it. ஒன்றை பார்ப்பதற்கு பதிலாக ஒன்றை அறிந்து கொள்வதை நான் தெரிந்து கொள்வேன். You know why? ஏன் தெரியுங்களா? Appearance can often be deceiving. நாம் காண்கின்றவைகள் நம்மை வஞ்சித்து விடுகிறதற்கு சாத்தியம் இருக்கிறது. But when we know something is true, ஆனால் ஒன்று உண்மைதான் என்பதை நாம் அறிந்திருக்கும் போது, then nothing we see or experience can shake our faith in the truth. நாம் காண்கின்றதோ நாம் உணர்வதோ அந்த சத்தியத்தை குறித்ததான நம்முடைய விசுவாசத்தை எதுவும் அசைக்க முடியாது. Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. Can I tell you something, brother, sister? சகோதர சகோதரி, ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டுமா? What you see may not be true. நீங்க காண்பது ஒருவேளை நிஜமாக இல்லாமல் போகலாம். But what you know will always be true. ஆனா நீங்க அறிந்திருக்கிறது எப்பொழுதுமே சத்தியம், உண்மை. Are you listening? கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? What you see may not be true. நீங்கள் காண்கிறது வேண்டுமானால் நிஜமாகாமல் போகலாம். But what you know will always be true. ஆனால் நீங்கள் அறிந்திருக்கிறது எப்பொழுதுமே உண்மை, சத்தியம். Can I give you an example? உங்களுக்கு ஒன்று உதாரணத்தை சொல்லட்டுமா? Come on, are you with me? கூட இருக்கிறீங்களா? A person may have a pleasing appearance when you see. ஒரு நபரை பார்க்கும்போது ஒரு அதாவது பிரியமான ஒரு தோரணை அவருடைய முகத்தில் தெரிகிற மாதிரி இருக்கும். But when you know that person, ஆனா அந்த நபரை நீங்க அறிந்து கொள்ளும் போதுதான் he or she may be quite different from what you have seen. நீங்க அவரை முன்னாடி எப்படி பார்த்தீங்களோ அதற்கு மாறாக வேறுபட்டிருக்கிறத உங்களால அறிந்து கொள்ள முடியும். Are you with me? சொன்னதை கேட்டீங்களா? So which is better, seeing or knowing? இப்போது பார்ப்பது சிறந்ததா அல்லது அறிந்து கொள்வது சிறந்ததா? ரெண்டுத்துல எது சிறந்தது? Which is true? Seeing is true or knowing is true? பார்ப்பது சரியானதா அல்லது அறிந்து வைத்திருப்பது சரியானதா? Knowing. அறிந்து கொள்ளுதல். Amen. Amen. That's why Paul says, I know it, that everything will work together for good. Because I love the Lord and I am called according to his purpose. இது நிமித்தமாக தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நான் என் தேவனாகிய கர்த்தரை நேசிக்கிறேன், அவருடைய தீர்மானத்தின்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஆகவே சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்பதை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். I don't see it, நான் பார்க்கிறது இல்லை, but I know it. ஆனால் நான் அதை அறிந்து வைத்திருக்கிறேன். How many of you know it? எத்தனை பேர் அறிந்து வச்சிருக்கீங்க? Somebody shout amen. சத்தமாய் ஆமென் என்று யாராவது சொல்லுங்களேன். That's why the Lord Jesus said, ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், blessed are they that have not seen, yet have they believed, yet they have known it. கண்டு விசுவாசிக்கிறவனுடைய காணாமல் அறிந்து வைத்து விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். Hallelujah. Hallelujah. Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. The Lord was with Joseph in all his trials. யோசேப்பு தன்னுடைய எல்லா பரீட்சைகள் வழியாக சென்றபோது கர்த்தர் கூடவே இருந்தார். Several times in the Bible you can find that phrase saying the Lord was with Joseph.
கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார் என்று அடிக்கடியாக அந்த யோசேப்பை குறித்து வேதாகமத்தில் வசனம் வருகிறதை பார்க்கிறோம். Wherever Joseph was, யோசேப்பு எங்க இருந்தாலும் சரி, whether in a pit, குழியில இருந்தாலும் சரி, in a prison, அந்த சிறைச்சாலையில் இருந்தாலும் சரி, in a palace, அரண்மனையில் இருந்தாலும் சரி, God was with him. தேவன் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். Sister, brother, சகோதரனே சகோதரியே, no matter whatever your circumstances, உங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என்னவானாலும் சரி, if the Lord is with you, it's enough. கர்த்தர் உங்க கூட இருப்பாரானா அதுவே போதும் ஐயா. Brother, if the Lord is with you, it's enough. சகோதரனே, கர்த்தர் உங்க கூட இருப்பாரானா அதுவே போதும். Blessed be the name of God. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. Hallelujah. ஹல்லேலூயா. You and I know that the cross of Christ had made it possible to experience forgetfulness, fruitfulness, and God's faithfulness. கிறிஸ்துவினுடைய சிலுவை தான் நம்முடைய வாழ்க்கையிலே மறப்பதின் பாடத்தையும் பழுகி பெருகுதலின் அனுபவத்தையும் தேவனுடைய உண்மையை அந்த பாடத்தை கற்றுக்கொள்வதையும் சாத்தியமாக்கினது கிறிஸ்துவினுடைய சிலுவை தான் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். I'm going to close just within 5 minutes. Listen to me. இன்னும் 5 நிமிடங்கள் அடியே முடிக்க போகிறேன், கவனித்து கேளுங்க. We all know நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம், the cross of Christ கிறிஸ்துவினுடைய சிலுவை தான் had made it possible for us to experience forgetfulness, fruitfulness, and God's faithfulness. மறப்பதையும் பழுகி பெருகுதலையும் தேவனுடைய உண்மையையும் நாம் அனுபவிக்கும்படிக்கு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் மரணம் பாடுதான் சாத்தியமாக்கினது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். Even Joseph was given a picture of the cross in Genesis 48. ஆதியாகமம் 48வது அதிகாரத்தில் இந்த யோசேப்புக்கும் சிலுவை குறித்ததான ஒரு சித்திரம் கொடுக்கப்பட்டது. How many of you can see the cross in Genesis 48? ஆதியாகமம் 48வது அதிகாரத்தில் எத்தனை பேரால் ஒரு சிலுவையை பார்க்க முடியுது? Listen. கவனிங்க. When Joseph brought his sons Manasseh and Ephraim to be blessed by his father Jacob, யோசேப்பு தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபினால் தன்னுடைய 2 குமாரர்களாகிய மனாசேயும் எப்பிராயீமும் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு யோசேப்பு தன்னுடைய 2 குமாரர்களை யாக்கோபிடத்தில் கொண்டு வந்தபோது Joseph arranged them in such a way so that Jacob's right hand will come upon Manasseh the firstborn, and Jacob's left hand will come upon Ephraim the younger one. யோசேப்பு எப்படி தன்னுடைய பிள்ளைகளை வைத்தார் பாருங்க. யாக்கோபுடைய வலது கரமானது மூத்த மகனாகிய மனாசின் மீது வரும்படியாகவும் யாக்கோபுடைய இடது கையானது இளைய மகனாகிய எப்ராயிம் மீது வரும்படியாக நிறுத்தினார். இந்த யோசேப்பு யாக்கோபுக்கு முன்பதாக 2 பிள்ளைகள் நிறுத்தினார். Picture this scene. இந்த காட்சியை சித்தரித்து பாருங்க. Manasseh under the right hand of Jacob. மனாசே பாருங்கள் யாக்கோபுடைய வலது கரத்துக்கு கீழாக. Ephraim under the left hand of Jacob. எப்ராயிம் யாக்கோபுடைய இடது கை கீழாக. Now Jacob is about to bless them. இப்போது யாக்கோபு அந்த 2 பேரையும் ஆசீர்வதிக்கிற நேரம் வந்துடுச்சு. As he was about to bless them, அவர்களை ஆசீர்வதிக்கிறதான அந்த நேரத்தில் Jacob wittingly crossed his hand. யாக்கோபு மனமறிய தன்னுடைய கைகளை மாற்றி வைத்து ஆசீர்வதித்தார். Joseph says, "Father, you are making a mistake." யோசேப்பு சொல்றான், அப்பா நீங்க தப்பு பண்றீங்கப்பா. And the father Jacob said, "I know what I am doing, my son." தகப்பனாகிய யாக்கோபு சொன்னார், மகனே யோசேப்பே, நான் செய்யறது நான் அறிஞ்சுதான்ப்பா செய்யறேன். Look at the Bible, please. வேதாகமத்தை திறந்து பாருங்களேன். Genesis 48 verse 14. ஆதியாகமம் 48வது அதிகாரம் 14வது வசனம். Genesis 48 verse 14. ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 14வது வசனம். Israel stretched out his right hand and laid it upon Ephraim's head, who was the younger, and his left hand upon Manasseh's head, guiding his hand wittingly, for Manasseh was the firstborn. அப்போது இஸ்ரவேல் மனமறிய தனது வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமுடைய தலையின் மீதும் மனாசே மூத்தவனாய் இருந்தும் தனது இடது கையை மனாசேனுடைய தலையின் மீதும் வைத்தான். Can you see the picture of the cross in Jacob blessing Manasseh and Ephraim? மனாசே எப்ராயிமையும் யாக்கோபு ஆசீர்வதிக்கிறதுல அந்த சிலுவையின் சித்திரத்தை உங்களால பார்க்க முடியுதா? There are many truths behind it. இதற்கு பின் अनेक அர்த்தங்கள் இருக்கிறது. But just want to say one truth and close in prayer this morning. ஒரே ஒரு சத்தியத்தை உங்களுக்கு முன்பதாக சொல்லி ஜெபத்திலே முடிக்க விரும்புகிறேன். What does it remind us? இது நமக்கு எதை ஞாபகப்படுத்துகிறது? What does it teach us? அது நமக்கு எதை கற்று தருகிறது? That reminds us அது நமக்கு எதை ஞாபகப்படுத்துகிறது என்றால் that God rejects our first birth and accepts our second birth. தேவனாய் கர்த்தர் நம்முடைய முதல் பிறப்பை வேண்டாம் என்று தள்ளி நம்முடைய இரண்டாவது பிறப்பை ஏற்றுக்கொள்கிறார். What is our second birth? நம்முடைய இரண்டாம் பிறப்பு என்ன? Born again experience. மறுபடியும் பிறந்த அனுபவம். God is not interested in our first birth born through our natural parents. இயற்கையான பெற்றோர்கள் மூலமாக நாம் பிறந்த முதல் பிறப்பை தேவனாய் கர்த்தர் வேண்டாம் என்று சொல்கிறார். God accepts our second birth,
our born again experience, that we are born of God, born of the incorruptible seed, the word of God. தேவனுடைய வார்த்தை என்கின்றதான அழிவில்லாத வித்தினாலே பிறந்த இரண்டாம் பிறப்பாகிய அந்த மறுபடியும் பிறந்த அனுபவத்தை தேவனாய் கர்த்தர் வேண்டும் என்று ஏற்றுக்கொள்கிறார். Brother, sister, சகோதரனே சகோதரியே, it is a cross that makes our second birth possible. அந்த சிலுவை தான் நம்முடைய இரண்டாம் பிறப்பையே சாத்தியமாக்கியது ஐயா. Hallelujah. Hallelujah. Are you experiencing difficulties and trials in life? வாழ்க்கையிலே கஷ்டங்கள் போராட்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கீங்களா? Do you have family members, friends or people in your society hurting you again and again? அடிக்கடியாக உங்க குடும்பத்திலே சமுதாயத்திலே இருக்க சில பேர் உங்க மனசை புண்படுத்தி கொண்டே மறுபடியும் செய்து கொண்டிருக்காங்களா? Are you being persecuted because of your faith you have in the Lord Jesus Christ? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரில் நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தின் நிமித்தமாக ஜனங்களாலே உபத்திரவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கீங்களா? Are these things tempting you to harbor resentment against them? மற்றவர்கள் மீது இப்படிப்பட்டதான வெறுப்பை வளர்த்துக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களை நடத்தி கொண்டிருக்கிறதா? Before you allow bitterness to take root and poison your soul, கசப்பானது உங்களுடைய ஆத்துமாவை தீட்டுப்படுத்துவதற்கு முன்பதாக learn the lesson God taught Joseph and do what he did. யோசேப்புக்கு தேவனாய் கர்த்தர் என்ன பாடத்தை கற்றுக்கொண்டாரோ அதை கற்றுக்கொண்டு அவர் செய்தது போல செயல்படுங்கள். Will you close your eyes right now? இப்போது உங்கள் கண்களை நீங்கள் மூடுவீர்களா? I feel the wonderful presence of God. கர்த்தருடைய அற்புதமான சமூகத்தை அடைய உணர்கிறேன். Possible, why don't we stand up to our feet? கூடுமானால் நாம் அனைவரும் எழும்பி நிற்போமே. Amen. When you are tempted to nurse bitterness, resentment against somebody, மற்றவருக்கு விரோதமாக மன கஷ்டத்தை மன வெறுப்பை அந்த கசப்பை நீங்கள் வளர்த்துக் கொள்ள சோதிக்கப்படும் போது, learn the lesson God taught Joseph and do what he did. தேவனாய் கர்த்தர் யோசேப்புக்கு கற்றுத்தந்த அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு யோசேப்பு செய்தது போல செய்யுங்கள். God had made me to forget my toil, all my affliction. தேவனாகிய கர்த்தர் என்னுடைய மன வருத்தம் சிறுமைப்பட்டது யாவை மறக்கும்படிக்கு செய்தார். And God had made me fruitful in the land of my affliction. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுகும்படிக்கு செய்தார். You know why he did it? ஏன் அப்படி செய்தார் தெரியுங்களா? Because my God is faithful. என் தேவன் உண்மை உள்ளவர். My God is faithful. என் தேவன் உண்மை உள்ளவர். I want to tell you this morning before I close. அடியேன் முடிப்பதற்கு முன்பாக இந்த காலை பொழுதில் சொல்கிறேன். God will cause you, God will make you to forget those things that happened in your life in the past. கடந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையில் நடந்த அந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் மறக்கும்படிக்கு தேவன் செய்வார். Painful past memories. கடந்த கால வலி வேதனை அளிக்கக்கூடிய ஞாபகங்கள். Oh, those painful past miseries. கடந்த கால வலி வேதனை அளிக்கக்கூடிய துயரங்கள். God wants to erase those things from your mind this morning. இந்த காலை பொழுதிலே அவைகளை உங்களுடைய மனதை விட்டு தேவன் அழிக்கும்படிக்கு விரும்புகிறார். Today God wants to set you free, brother. சகோதரனே, இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். Sister, God wants to set you free. சகோதரியே, தேவனாய் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். Oh, from those past painful miseries, those memories, God wants to set you free. கடந்த கால மன வருத்தம் துயரத்தினுடைய நினைவுகளில் இருந்து தேவனாய் கர்த்தர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். How many of you can say, எத்தனை பேரால் சொல்ல முடியும்? Lord, I'm willing to forgive. ஆண்டவரே, நான் மன்னிக்க மனதா இருக்கிறேன்ப்பா. As you have forgiven me, Lord, I will freely forgive all other people. நீர் எப்படி என்னை மன்னித்தீரோ மனப்பூர்வமாக எந்த தங்கு தடையின்றி ஜனங்களை மன்னித்து விடுவேன். Can I tell you something, brother, sister? சகோதரனே, சகோதரியே, ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டுமா? We have only power to forgive, but only God has the power to make us forget. மன்னிக்கத்தக்கதான சத்துவம் தான் நமக்கு இருக்கிறதே ஒழிய மறக்க பண்ணுதல், அதை நாம் மறக்கத்தக்கதான சத்துவம் தேவனிடத்தில் தான் இருக்கிறது. We don't have the power to forget, but God has given us the ability to forgive. நாம் மறக்க செய்யும்படியான வல்லமை தேவனிடத்தில் இருக்கிறது. ஆனால் நாம் மன்னிக்கத்தக்கதான திறனை தேவனாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். The Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், my child, என் பிள்ளையே, use the ability I have given you to forgive others, and I will show my power and make you to forget those past miseries. மற்றவர்களை மன்னிக்கும்படியான நான் உங்களுக்கு கொடுத்த திறனை நீங்கள் பயன்படுத்தி மன்னித்து விடுங்கள்.
அவைகளை மறக்கும்படியான காரியத்தை நான் உங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே இயேசுவே. And the Lord says, கர்த்தர் சொல்கிறார், when I make you to forget those past things, I will also cause you to be fruitful in the land, in the place where you are. அந்த காரியங்களை எல்லாம் நான் உங்களை மறக்கும் பண்ணும்படிக்கு செய்யும் பொழுது நீங்கள் இருக்கிற தேசத்திலே பலுகி பெருகும்படிக்கு நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். And I will prove myself to be faithful, say the Lord. நான் உங்களுக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறதை நிரூபித்து காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Every eye closed right now. இப்போது எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருப்பதா? Dear child of God, அருமையான தேவ பிள்ளையே, don't try to manage your problem by yourself. நீங்களாகவே உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் சமாளித்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டாம். Don't try to figure out ways to return evil to others. மற்றவர்கள் செய்த தீமைக்கு எப்படி சரிகட்டலாம் என்று சொல்லி திட்டம் தீட்ட வேண்டாம். Don't try to hide your resentment and anger inside. உங்களுக்குள்ளாக அந்த கோபத்தையும் மன வருத்தத்தையும் புதைத்துவிட மறைத்துவிட முயற்சிக்க வேண்டாம். Instead, turn everything over to God. எல்லாவற்றையும் தேவனிடமாய் சாட்டி விடுங்கள். Brother, சகோதரனே, turn it over to God. தேவனிடமாய் சாட்டி விடுங்கள் ஐயா. It's true you're hurt. மனசிலே துக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான். It's true you're deeply wounded. உள்ளத்திலே அதிகமாய் காயப்பட்டது உண்மைதான். Turn everything over to God. எல்லாவற்றையும் தேவனிடமாய் சாட்டி விடுங்கள். And say, Lord, I know you are in control of everything. சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவர் நீர்தான் ஐயா. I'm committing my life to you because you are my righteous judge. நீரே நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறபடினாலே எல்லாவற்றையும் உம்மிடமாய் நான் ஒப்புவித்து விடுகிறேன். Commit yourself, brother. உங்களை ஒப்புக்கொடுங்க சகோதரனே. Sister, commit yourself. Every eye closed right now. இப்போது எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருப்பதாக ஒப்புக்கொடுங்க. I feel the mighty presence of God. கர்த்தருடைய பலத்த சமூகத்தை அடியே உணர்கிறேன். I feel the mighty move of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய பலத்த அசைவாடுதலை உணர்கிறேன். Something is happening within you right now. இப்போது உங்களுக்குள்ளாக ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. The thoughts that you have been struggling with for many years is now leaving you right now. பல ஆண்டுகளாக சிந்தனைகளாலே நினைவுகளாலே வதைக்கப்பட்டிருக்கிற அந்த நினைவுகள் யாவும் உங்களை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறது. You have been spending sleepless nights because of those haunting thoughts that have been troubling you for many years now. பல ஆண்டுகளாக அந்த நினைப்பு வந்த உடனே கண்ணில் இருக்க தூக்கம் போயிடுது. ராத்திரியில தூக்கம் இல்லாம தவிக்கிறீங்க. Today God says, இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், I am setting you free, my son. என் மகனே, நான் உங்களை விடுதலை ஆக்குகிறேன். I am setting you free, my daughter. என் மகளே, நான் உங்களை விடுவிக்கிறேன். Be thou delivered. விடுதலையாக்கப்படுவீர்களாக. Be thou delivered. விடுதலையாக்கப்படுவீர்களாக. God will make you to forget those past miseries. அந்த கடந்த கால துயரங்களை எல்லாம் நீங்கள் மறக்கும்படிக்கு தேவன் செய்வார். And God will cause you to be fruitful. நீங்கள் கனி கொடுக்கும்படிக்கு தேவன் பண்ணுவார். Because God is faithful. ஏனென்றால் தேவன் உண்மையுள்ளவர். Lift up your voice and thank God. சத்தத்தை உயர்த்தி தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். Everybody lift up your voice and எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Lift up your voice and thank God. சத்தத்தை உயர்த்தி தேவனுக்கு நன்றி Begin சொல்லுங்கள். to feel the mighty anointing of the Lord. கர்த்தருடைய வல்ல அபிஷேகத்தை சமூகத்தை உணருங்கள். Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே இயேசுவே. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே இயேசுவே. Keep trusting the Lord, brother. கர்த்தரை நம்புங்க தொடர்ந்து சகோதரனே. Oh, sister, keep trusting the Lord. சகோதரி தொடர்ந்து கர்த்தரை நம்புங்க ஐயா. God is in control. தேவன் ஆளுகை செய்கிறார். God is working on your behalf. தேவன் உங்களுக்காக கிரியை செய்கிறார். God is planning many things for you. உங்களுக்காக தேவன் अनेक காரியங்களை திட்டமிட்டு You will கொண்டிருக்கிறார். be fruitful in the land. தேசத்திலே பலுகி பெருகுவீர்கள். Nobody can stop your blessing. உங்கள் ஆசீர்வாதங்களை யாராலும் தடுக்க முடியாது. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே இயேசுவே. Thank you, Jesus. I just keep trusting my Lord as I walk alone. I just keep trusting my Lord, and He gives me a song. Though the storm clouds darken the sky, oh, the heavenly trail, I just keep trusting my Lord. He will never fail. He's a faithful friend. He's a faithful friend. Such a faithful friend. I can count on Him to the very end. Though the storm clouds darken the sky, oh, the heavenly trail, I just keep trusting my Lord. He will never
நம்பிடுவேன். நான் போகும் பாதையில் கர்த்தரையே நம்பிடுவேன். பாடல் தந்திடுவார். கார்மேகம் சூழ்ந்திடிலும் மோட்ச பாதையில் கர்த்தரையே நம்பிடுவேன். அவர் கைவிடார். அவர் என் நேசர். அவர் என் நேசர். மாறிடா நேசர். மாறிடா நேசர். கடைசி மட்டும் காக்க வல்லவர். காக்க வல்லவர். கார்மேகம் சூழ்ந்திடிலும் மோட்ச பாதையில் கர்த்தரையே நம்பிடுவேன். அவர் கைவிடார். He's a faithful friend. He's a faithful friend. Such a faithful friend. Such a faithful friend. I can count on him I can count on him till the very end. till the very end. Though the storm clouds darken the sky, o'er the heavenly trail, I just keep trusting my Lord. He will never fail. Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we praise and thank you this morning. பரலோக பிதாவே, உமக்கு துதி சொல்லி நன்றி செலுத்துகிறோம். We are so thankful to you, Lord, for your wonderful presence. உம்முடைய அற்புதமான திரு சமூகத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We also thank you, Lord, for ministering to us through your word. உம்முடைய வார்த்தையின் மூலமாக அடியார்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி We ஆண்டவரே. beseech you, Holy Spirit, that you will heal the unhealed scars of your people. அன்பின் பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய மக்களுடைய இருதயத்திற்குள்ளாக இன்னும் காயம் ஆற்றப்படாதிருக்கிற ரணங்களை எல்லாம் கர்த்தர் நீர் சுகமாக்குவீராக. We thank you, Lord, because you are the healer of the brokenhearted. ஆண்டவரே, உடைந்த உள்ளங்களை எல்லாம் குணப்படுத்துகிற ரண வைத்தியர் நீர் என்பதை அறிந்திருக்கிறோம். We pray, God, that you will pour in oil and wine and heal the unhealed scars of your people. எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் வார்த்து உம்முடைய மக்களுடைய இருதயங்களிலே குணமடையாதிருக்கிற நரங்களை எல்லாம் நீ சுகமாக்குவீராக. We also pray that you will cause you make your people to forget their past memories. ஆண்டவரே, உம்முடைய மக்கள் தங்களுடைய கடந்த கால கசந்த நினைவுகளை எல்லாம் நீர் அவர்களுக்கு மறக்க பண்ணுவீராக. Cause your people to be fruitful. உம்முடைய மக்கள் பாலிகி பெருகும்படிக்கு செய்வீராக. We thank you as one family because you are a faithful God. நீர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. We beseech your Holy Spirit that you will continue to speak to our hearts. ஆண்டவரே, தொடர்ந்து அடியார்களுடைய இருதயங்களோடு கூட இடைப்பட்டு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Even now as your servants, we seek your blessing upon your people. இப்போது கர்த்தாவே, உம்முடைய தாசர்களாக உம்முடைய மக்கள் மீது உம்முடைய ஆசீர்வாதத்தை கெஞ்சி நாடுகிறோம் ஐயா. Stretch forth your good hand upon every head bowed this morning. சிறந்தாழ்த்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மீது உம்முடைய கரத்தை நீட்டுவீராக. Touch your people, Lord. மக்களை தொடுவீராக. Heal the sick body. வியாதிப்பட்ட சரீரங்களை குணமாக்குவீராக. We pray, God, that you will fill your people with your peace that passeth all understanding. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தினாலே உம்முடைய மக்களுடைய இருதயங்களை நிரப்புவீராக. Commit your people into your hands. உம்முடைய மக்களை உம்முடைய கரத்துக்குள்ளே ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. Dismiss us this morning with the richness of your blessing. உம்முடைய ஆசீர்வாதத்தின் ஐஸ்வரியத்தினாலே உம்முடைய மக்களை ஆசீர்வதிப்பீராக. All glory and honor be ascribed to thy holy name. உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு எல்லா துதிகன மகிமை செலுத்துகிறோம் In the ஐயா. wonderful name of the Lord Jesus Christ we pray. அற்புதராகிய ஆண்டவர் இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென். ஆமென். May the grace of our Lord and Savior Jesus Christ, the love of the Father, the fellowship and the sweet communion of the Holy Spirit rest and abide with each one of us this day till the Lord Jesus Christ comes. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. God be with you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களோடு இருப்பாராக.